சூரிய வெப்பம் ஜன்னல் வழியே முகத்தை தொட்ட போதுதான் விழிப்பே வந்தது ஆகாஷுக்கு. கண்களை கசக்கிக் கொண்டு மணி பார்த்தான். 8:15. மை காட், இவ்வளவு நேரமாவா தூங்கியிருக்கேன்? எழுந்து உட்கார்ந்த போது யமுனாவின் முகம் உடனே காத்திருந்தாற் போல் நினைவில் வந்தது. என் கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும், நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும் என்று இனிய கவிதை உள்ளே ஓடிற்று. யமுனா, என் உயிரே, எப்படி இவ்வளவு ஆக்கிரமித்தாய் என்னை? தீவிரவாதி போல எப்படி என்னை முழுதுமாய் கொள்ளையடித்தாய்? வெறும் அழகால் மட்டும் என்று சொன்னால் அது முழு பொய். மென்மையான உன் குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று பள்ளியில் படித்த பால பாடத்தை மறந்துவிடாமல் தேடி தேடி இனிய வார்த்தைகளை பேசுவது, சின்ன சின்ன கோபங்களில் இதழ் துடிப்பது, குழந்தையைப் போல நிலாவையும் மேகத்தையும் தென்றலையும் ரசிப்பது, ஆகாஷ் ஆகாஷ் என்று உச்சரிக்கும் விதத்திலேயே என் பெயரை அழகிய கவிதையாக்கியது. மனதில் வருகின்ற எதையுமே மறைக்க தெரியாமல் நாசூக்காக விழிகளில் வெளிப்படுத்துவது யமுனா. எத்தனையோ அழகான பெண்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அறிவான பெண்களை சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ அன்பான பெண்களை கடந்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து இணைந்திருக்கும் அழகிய தேவதை நீதான் யமுனா. உன்னை மட்டும் சந்திக்காமல் இருந்திருந்தால் என்னவாகி இருப்பேன்? நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது யமுனா. ஆகாஷ், ஏய், மணி 8:30டா, இன்னுமாடா தூக்கம்? அப்பா கோவில்ல இருந்து திரும்பி வர டைம் ஆயிடுச்சு. அம்மாவின் குரலில் இருந்த பதட்டம் அவனை நினைவுக்கு இழுத்து வந்தது. யமுனாவை தற்போதைக்கு நெஞ்சுக்கு அடியிலே மறைத்து வைத்தான். எழுந்தான். அம்மா குளித்து முடித்து ஈரம் சொட்டுகிற கூந்தல் நுனி முடிச்சு அசைந்தாட பரபரப்பாய் வீட்டை மெழுகிக் கொண்டிருந்தாள். பல் தேய்ச்சிட்டு வாடா, காஃபி ரெடியா இருக்கு என்று அவனை பார்த்து சொல்லிவிட்டு மறுபடி வேலையை தொடர்ந்தாள். சஷ்டி இன்னைக்கு. அப்பா 4 மணிக்கே எழுந்தாச்சு, 6 மணிக்கு போனாரு கோவிலுக்கு. திரும்புற நேரமாச்சு, மளமளன்னு வேலையை முடிச்சிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமம்மா, இன்னைக்கு சாவகாசமா மூச்சு விட கிடைக்கிற ஒரு நாள். நிதானமாத்தான் எல்லா காரியமும் பண்ண போறேன். அவன் பேப்பரை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தான். முதல்ல பல்ல தேயே ஆகாஷ், காஃபியை குடிச்சிட்டு உட்கார்ந்து பேப்பரை படியேன். பெட் காஃபி குடுமா. அவன் தலைப்புகளில் மேலோட்டமாக நகர்ந்து விட்டு 2ஆம் பக்கத்துக்கு போனான். பல் தேய்க்காமலா என்றாள் அம்மா அதிர்ச்சி நிறைந்த குரலில். சஷ்டியும் அதுவுமா? முருகா, அப்பா காதுல விழுந்தா அவ்வளவுதான். போடா, போய் பல் தேய்டா ஆகாஷ். ஏன் இப்படி பயந்து சாகிறாள்? அம்மாவின் மேல் பரிதாபத்தை விட அப்பாவின் மேல்தான் கோபம் வந்தது வழக்கம் போல. மிலிட்டரி கமாண்டராக இருந்திருந்தால் அவர் ஒருவேளை வெற்றிகரமான மனிதனாக இருந்திருக்க கூடும். சாதாரண சிவிலியன் வாழ்க்கையில் என்ன பெரிய கோட்பாடுகள் வேண்டி கிடக்கிறது? நியதிகள் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நாமே அவற்றை சற்று மீறுவது கூட தேவையான விஷயம்தானே. மனிதனின் மேம்பாட்டுக்காகத்தான் சட்டத்திட்டங்களை தவிர அவற்றிற்காக மனித வாழ்க்கை என்பது வடிகட்டிய அசட்டுத்தனம் இல்லையா? சீக்கிரம் வாப்பா ஆகாஷ், காஃபி ஆறுது. பாவம் அம்மா. இயற்கையில் அவளும் புத்திசாலிதான். 18 வயதில் சம்சார சாகரத்தில் அவளை தள்ளிவிட்டு விட்டார்கள். காலை கட்டி போட்டு விட்ட அந்த சுமை அவளுக்குள் இருந்த சுயத்தன்மையையே முழுதாக அழித்து விட்டதோ என்று அவனுக்கு அடிக்கடி தோன்றும். அதுவும் அப்பா மாதிரி பிடிவாதக்கார புருஷனாக இல்லாமல் அமைதி நிறைந்த, விட்டு கொடுக்கிற பெரிய மனசுக்கார கணவனாக இருந்திருந்தால் அம்மா இன்னும் தன்னை வளர்த்து கொண்டு ஏதாவது ஒரு துறையில் தன்னை தடம் பதித்துக் கொண்டிருப்பாள். யமுனாவின் நினைவு வந்தது. அவளும் புத்திசாலிதான், ரசனை மிக்கவள்தான். ஆனால் அம்மா மாதிரி அவளால் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட முடியாது. தனக்கென்று உருவாக்கி வைத்திருக்கும் எதையும், கொள்கையோ பொருளோ எதுவானாலும் சரி, தூக்கி தாரை வார்த்து விட முடியாது. யமுனா தனித்தன்மை மிக்கவள். ஆகாஷ், கடலில் உற்சாகமாய் 4 படகுகள், மீன் பிடிக்கப் போகிறோம் என்கிற தொழில் சிரத்தையெல்லாம் இல்லாமல் 4 உற்சாகமான இளைஞர்கள், அவர்களின் சந்தோஷ இரைச்சல்கள். ஆகாஷ், யமுனா கத்தினாள். சட்டென்று திரும்பினான். நடந்து போன 2 சுண்டல் சிறுவர்களும் திரும்பினார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்துக் கொண்டார்கள். ஏன் கத்துற என்றான் அவன் எரிச்சலுடன். 2 தடவை கூப்பிட்டேன், காதுல விழாத மாதிரி. அது என்ன ஆக்டிங்? வாய்க்குள்ளே முணுமுணுத்தாலே கேட்கிற டிஸ்டன்ஸ். கரடியா கத்துனாலும் திரும்பலன்னா எப்படி? யமுனா படபடத்தாள். என்ன ஆகாஷ், என்ன பாக்குறீங்க அப்படி? நான் நீயா இருக்க கூடாதான் தோணுது யமுனா. ஏன் தோணுது? நீ ரொம்ப வசீகரமா இருக்கியே. அழகுலையா? அதுலயும் இன்னும் சில விஷயங்கள்லயும். புரியல ஆகாஷ். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கோவம் வந்தது உனக்கு. அடிச்ச அடியில இன்னும் வலி பாக்கி இருக்கு. இப்ப என்னடானா பல்லு முளைக்காத பாப்பா மாதிரி சிரிக்கிற. நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற. ப்ளூ ஹாட் ப்ளூ கோல்டுன்னு சொல்வாங்களே, அது மாதிரி. யமுனா வெட்கத்துடன் அவனிடம் இருந்து விரல்களை விடுவித்துக் கொண்டாள். அப்போது இன்னும் அழகாக தெரிந்தாள்.
படகுகள் இப்போது தொலைவுக்கு போய்விட்டன. அந்தி நேரத்து வானம் அற்புதமான ஆரத்தி சிவப்பில் பளபளத்தது. யமுனா, ம் போன மாசம் எனக்கும் அதுக்கு முந்தின மாசம் உனக்கும் பர்த்டே வந்தது. நீங்க எனக்கு ரிங் பிரசன்ட் பண்ணீங்க, நான் உங்களுக்கு ரேமண்ட் சூட் பிரசன்ட் பண்ணேன். அதுக்கு சொல்லல, எனக்கு 28 முடிஞ்சது, உனக்கு 23. யமுனா தலை உயர்த்தினாள். ரொம்ப கரெக்டான வயசுல நிக்கிறோம் யமுனா. இளமையின் சிகரம்னு சொல்லலாம் கதாசிரியர் பாணியில. ம் எதுக்காக தள்ளி போட்டுக்கிட்டு வரோம்? பயமா இருக்கு ஆகாஷ். நம்பிக்கையும் இருக்குதானே? 50-50. இன்னைக்கு சொல்லிடலாம் யமுனா. திடுக்கிட்டாள். இன்னிக்கா? அப்பா ஊர்ல இல்லையா? இருக்காரு ஆகாஷ். ஆனா அவள் குரல் தயங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமே, நிறைய நேரம் இருக்கும். தள்ளி போடுறதுனால எந்த சாதகமும் இல்ல யமுனா. அவன் ஆதரவுடன் அவள் தோளை தட்டினான். கோவப்படாத, பொறுமை இழக்காத, திட்டுனா வாங்கி கட்டிக்க. முடிஞ்ச வரைக்கும் நிதானமா நம்ம பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லு. நீங்க ஆகாஷ்? நானும் தான். உனக்கு சொன்னதெல்லாம் எனக்கும் தான். நம்பிக்கை இருக்கா? இல்லை என்று சொல்ல வந்த நாக்கை கட்டுப்படுத்தி கொண்டான். புன்னகைத்தான். வலம்புரிஜான் சொல்வாரே என்னன்னு, மனிதர்கள் காற்றை சுவாசிப்பதால் வாழ்வதில்லை, நம்பிக்கையை சுவாசிப்பதால் வாழ்கிறார்கள். இருவரும் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். சூரியன் உலகிடமிருந்து விடை பெற்றான். மனித வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்தது. அப்பா அன்றைக்கென்று பார்த்து 7:30 மணிக்கு மேலேதான் வந்தார். மனம் மொத்தமும் படபடப்பாக இருந்தது. எப்படி ஆரம்பிப்பது, எப்படி சொல்லி முடிப்பது என்ற தவிப்பு. அப்பாவின் திகைப்பு, அம்மாவின் அதிர்ச்சி, இரண்டையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று ஒரே கலவரம். ஏண்டா காதலித்தோம் என்று கூட சமயத்தில் தோன்றியது. வீட்டில் பார்த்து வைக்கிற பையனுக்கு தேமே என்று கழுத்தை நீட்டி இருந்தால் இந்த பரிதவிப்புக்கு வேலையே இல்லையே. சாப்பிட்டாச்சாமா? அப்பா மேலே கழுவிய சோப்பு வாசனையுடன் வந்தார். அவளை பார்த்தவுடன் எப்போதும் இருக்கும் புன்னகை இன்னும் அகலமாகி முகம் பூரா பரவுமே. இப்போதும் அதே போல் லேசாக முறுவலித்தாள். பாகற்காய் பிட்ல ரொம்பவே கசந்துதோ? இல்லையே, ஏன்பா? உன் முகத்துல எப்பவும் இருக்கிற உற்சாகத்தை காணுமே. சாப்பாடு பிடிக்கலையோன்னு சந்தேகமா எனக்கு. அதெல்லாம் இல்லப்பா, அம்மா சமையல் வழக்கம் போல சூப்பர் தான்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் டி யமுனா. அம்மா காத்திருந்தவள் மாதிரி எங்கிருந்தோ வெளிப்பட்டு எதிரில் வந்து உட்கார்ந்தாள். எதுக்குமா என் சமையலை பாராட்டி பேசுறியே? அம்மா மகளை ஏக்கத்துடன் பார்த்தாள். மனசு விட்டு சொல்லட்டுமா, உன்ன மாதிரி சகஜமா என்கிட்ட இருக்கிறது இல்ல நீ. அடிக்கடி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிற, நான் எது சொன்னாலும் அலட்சியப்படுத்துற. கஷ்டமா இருக்குடி. கோவமா ஏதாவது என் மேல? அம்மாவா? அம்மாவா இப்படி பேசுகிறாள்? உள்ளுக்குள்ளே மின்சாரம் போல ஒரு அலை விற்றென்று பரவியது. சரியாக பேசாததற்கே இவ்வளவு வருத்தப்படுகிறவள் இப்போது நான் சொல்வதை கேட்ட பின்பு எப்படியாக போகிறாள்? ஐயோ! சினிமால எப்பவும் காதல் தான். கதை புஸ்தகம் திறந்தா அங்கேயும் அதுதான். டிவிய போட்டா அதுலயும். நீ வேற அடிக்கடி தானாவே சிரிச்சுக்கிறியா? எனக்கு பயம் வந்துட்டுது யமுனா. எனக்கு மட்டும் இல்ல, அழகு பொண்ண பெத்து வச்சிருக்கிற எந்த தாய்க்குமே இருக்கும் தான். அப்பா புன்னகையுடன் அம்மா பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்தார். எனக்கு தெரியாத என்ன, எவ்வளவு புத்திசாலி என் பொண்ணு. அவசரப்பட்டு எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க மாட்டான்னு கூட தெரியாதா என்ன? இல்லையா யமுனா? அம்மா சிரிக்க முயன்றாள். இல்லம்மா. அம்மா நிமிர்ந்து பார்த்தாள். உன் கணக்கு கொஞ்சம் மாறி போச்சுமா. நான் புத்திசாலிதான், சிக்கல்ல மாட்டிக்காதவதான். அதனாலதான் ஆகாஷ நானே செலக்ட் பண்ணிட்டேம்மா. அம்மா விழித்தபடி அப்பாவை பார்த்தாள். என்ன யமுனா, ஆகாஷா? யார் அது என்றார் அப்பா கண்ணாடியை மாட்டியபடி. எம்எஸ்சி முடிச்சிருக்காருப்பா. இப்ப எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே பையன் வீட்டுக்கு. ஜீவா ஷிப்பிங் ஏஜென்சில மேனேஜரா இருக்கிறாரு. ரொம்ப நல்ல மாதிரிப்பா. பிளட் டொனேஷன் கேம்ப்ல தான் முதல்ல மீட் பண்ணோம். கண்டானம் செய்ய பெயர் பதிவு பண்ணப்போ போயிருந்தேன் இல்லையா, அப்பதான் அடுத்த சந்திப்பு. என்ன மாதிரியே ரொம்ப ஓபன் மைண்டட், வெரி சாஃப்ட். அப்புறம் நெஞ்சம் தடதடத்தது. எப்படி ஆரம்பித்தோம், எப்படி சொல்லி முடித்தோம் என்றே புரியாமல் ஒரே பிரமிப்பாய், தொண்டையில் ஏதோ கவ்வி விடுவதுமாய் இருந்தது. இருந்தாலும் அப்பாடா சொல்லி முடித்து விட்டோம் என்கிற உணர்வு குற்ற மனப்பான்மையை ஒழித்து கட்டியிருந்தது. அப்பாவின் முகம் தீவிர யோசனையில் ஆழ்ந்தது. வழக்கத்தை மீறி அம்மா வாயை மூடிக்கொண்டு விட்டாள். அதுவே சகிக்க முடியாததாக இருந்தது. அவள் பொறுமையை கைவிடாமல் காத்திருந்தாள். யாரும் பேசவில்லை. அமைதி நச்சு புகையாக அறையை சூழ்ந்து கொண்டு கழுத்தை பிடிக்கும் முன்பாக நல்ல வேளையாக அப்பா மெல்ல கேட்டார். எத்தனை நாளா பழக்கம் யமுனா? 2 வருஷமா. எங்க கிட்ட சொல்லணும்னு தோணலல்ல. இப்போ அப்போன்னு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே சாரிப்பா என்றாள் தலை குனிந்து. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போன்னு நம்பிக்கை இல்ல எங்க பேர்ல, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. நம்பிக்கை இருக்குப்பா. என் ஆசைய சரியா புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை, என் செலக்ஷன் சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது கரெக்ட் தானப்பா.
யாரும்மா அவன்? அப்படின்னா புரியலப்பா. என்ன ஜாதின்னு கேட்டேன். சொன்னாள். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ மகமாயி, கடைசியில கல்ல தூக்கி போட்டாளே, கிளிய வளர்த்து குரங்கு கையில குடுக்க சொல்றாளே. என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? எரியுதுங்க, உடம்புற எரியுது எனக்கு. மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். உயிரே போனாலும் சரி. அம்மா ஆவேசம் வந்தவளாய் கத்தினாள். வீட்டிற்குள் நுழைந்த போது அந்த வித்தியாசம் பளிச்சென்று கண்ணில் பட்டது. அப்பா அதற்குள்ளாகவே வந்திருந்தார். சாதாரணமா இந்த நேரத்தில் அவர் வீட்டில் இருக்கும் பழக்கமே இல்லாததில் ஆகாஷுக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்தது. சிவன் கோவில் குருக்களுடன் அல்லது காவடி பூஜை திருச்சபை என்று சாயங்கால வேளைகளை ஆன்மீக வாசனையுடன் கழிக்கிற அப்பாவா இன்று 6 மணிக்கெல்லாம் நட்ட நடுகாலில் உட்கார்ந்திருக்கிறார். அதுவும் முகம் பூரா பரவசம், ஊஞ்சலை ஆட்டி அசைக்கிற விதமே வெளிப்படுத்துகிற உற்சாகம். 4 அடி தள்ளி நின்று வெறுமனே தலையாட்டி அவ்வப்போது ஆமா ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது என்றெல்லாம் சொல்லியபடி இமை பிரியாமல் கவனிப்பாளே அம்மா. அவள் கூட தரையில் அழகாய் சாய்ந்து உட்கார்ந்து பாரிஜாத மலர்களை தொடுத்துக் கொண்டிருக்கிறாளே. வாப்பா, நீலகண்டன் அன்பொழுக அழைத்தார். வண்டிய சர்வீஸுக்கு விட்டுட்டு வாங்கினியா என்ன? தேர் மாதிரி சத்தமா இல்லாம வந்து நின்னுதே. வெரி குட். முகம் அலம்பிட்டு வா ஆகாஷ். முந்திரி பக்கோடா, கேசரி, அதுவும் அவல் கேசரி பண்ணிருக்கேன். ரொம்ப பிடிக்குமே உனக்கு. அப்பாதான் பண்ண சொன்னாரு என்றாள் அம்மா அழகான ஒரு புன்னகையை வீசியபடி. சரி, அவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். என்ன எல்லாம் தலைகீழ் மாற்றமாகவே இருக்கிறது. யமுனாவை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று ஒத்திகை வசனங்களாக பார்த்து கொண்டு படபடப்புடன் வந்திருக்கிறான். வந்து விழப்போகிற அம்புகளை எப்படி தடுத்து காப்பாற்றிக் கொள்வது என்று ஏகப்பட்ட டென்ஷன் சுமந்து உள்ளே நுழைந்தால், இங்கே நந்தவனத்தில் நுழைந்த தென்றல் ரோஜாக்களை தொட்டு நறுமணத்தை வீசுகிற மாதிரி வீடு கமகமக்கிறது. அப்பா ரிட்டையர் ஆகி 6 வருடங்களாகின்றன. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆடம்பர மோகமும் இல்லை. சொல்வதை வேதவாக்காக எடுத்துக்கொள்கிற அம்சமான பொண்டாட்டி. அச்சில் பிசராமல் சுழல்கிற பூமி உருண்டை மாதிரி அப்பாவும் கச்சிதமாய் ஒரு ரவுண்ட் வந்து விட்டார். குங்குமச்சிமிழ் மாதிரி ஒரு சொந்த வீடு. 4 பக்கமும் கண்களை சுழற்றினால் தானே வந்து பார்வையில் சிக்குகிற சிவன் முருகன் கோவில் கோபுரங்கள், சிறு வயதிலிருந்தே நெஞ்சில் ஊறி போன சிவபுராணம், திருமுருகாற்றுப்படை, கந்தர் அனுபூதி இத்தியாதி இத்தியாதி பக்தி உணர்வு. தனக்கென்று ஒரு சிஷ்ய கோடி வட்டத்தை உருவாக்கி கொண்டு தினம் சாயங்கால வேளைகளில் பக்தி மனம் கமழ உபன்யாசமும் உபகதைகளுமாய் சூழலை இனிமைப்படுத்திக் கொள்கிற அப்பா 5000 ரூபாய் பென்ஷனும் 4000 வட்டி தொகையும் அன்பர்கள் தட்சிணையாய் தரும் 2000 3000மாக ராஜாவாக பரிபாலனம் செய்து கொண்டிருப்பவர். தன் கணவர் ஒரு ஹீரோதான் என்று ஒருவித பிரமிப்புடன் மனைவியை நிமிர்ந்து பார்க்க வைத்திருக்கிறாரே, அதுவரையில் அவர் பெரிய ஆள்தான் என்று அவன் அடிக்கடி நினைத்துக் கொள்வான். அவல் கேசரி அபாரமாக இருந்தது. அம்மாவும் பெரிய ஆள்தான். எவ்வளவு பெரிய கலையை கையில் வைத்திருக்கிறாள். என்னதான் நடந்தது? யாருக்காவது விசேஷ நாளா இன்னைக்கு என்றான் அம்மாவை பார்த்தபடி. சிவராத்திரி, மாசி மகம், இப்படி ஏதாவது? உனக்கு தாண்டா விசேஷம். அம்மா சிரித்தாள். புரியலையே. கல்யாண யோகம் வந்தாச்சே, அது விசேஷம் இல்லையா? என் ஃப்ரெண்டு ஆதிகேசவன் இல்ல, செக்ஷன் ஹெட்டா இருந்தாரே செக்ரட்டேரியட்ல, அவர் பொண்ணு நித்யான்னு பேரு. லட்சணமா இருக்கிறா. எல்ஐசியில வேலை. குடும்பத்துக்கும் உனக்கும் ரொம்ப பொருத்தம்னு மனசுல அடிக்கடி படும் எனக்கு. எதிர்பாராத விதமா ஆதியே நேத்து தேடிட்டு வந்துட்டான். எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீயும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஆவணிலேயே முகூர்த்தம் வச்சுக்கலாம். சொல்லிக்கொண்டே போன அப்பாவை அவன் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தான். அவல் கேசரியை அப்படியே நகர்த்தி வைத்தான். முழுசா சாப்பிடு ஆகாஷ், உனக்காகத்தான் செஞ்சதே. வேணாம்மா, பிடிக்கல. திடீர்னு என்ன பாச்சு? திடுதுப்புன்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் யார் செய்ய சொன்னது உங்களை? எல்லார் வீட்லயும் நடக்கிறதானே ஆகாஷ். அம்மா மென்மையாக சொன்னாள். ரொம்ப பக்குவமான வயசு இது. முன்னால செய்யறது பொம்மை கல்யாணமா இருக்கும், பின்னால செஞ்சா ஒப்புக்கு செஞ்சதா இருக்கும். உன் வயசுதான்ப்பா, இதான் அழகான பருவம். பிடிக்கலம்மா, இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பிடிக்கல. பஜ்ஜி சொஜ்ஜி சம்பிரதாயம் எல்லாம் கிடையாதுப்பா. நீ அடிக்கடி சொல்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு கெட் டுகெதர், சரியா? அந்த பொண்ணு வேண்டாம். அவன் தரையை பார்த்தபடி பேசினான். ஏன் ஏன் வேண்டாம்? நான் ஒருத்தைய செலக்ட் பண்ணிட்டேன். ஆகாஷ். அம்மா அதிர்ந்தாள். அப்பாவின் ஊஞ்சல் சட்டென்று நின்றது. காதல், இதயம் என்று ஒன்று இருந்தால் காதல் என்கிற ஒன்று இருந்தே தீரும் என்றான் ஒரு சிந்தனையாளன். நிஜம்தான் என்கிற மாதிரி எனக்குள்ளும் இதயம் இருந்தது. அதில் காதலும் சுரந்தது. பெருமிதத்துடன் அதை உணர்ந்தேன். கௌரவமாய் வளரவிட்டேன். சந்தன மரம் போல அது வளர்ந்து செழிக்க செழிக்க வாசம் இதயம் பூரா பரவ பரவ கர்வப்பட்டேன். தவறுதானோ? சந்தன மரம் இல்லையா அது? சிலுவை மரமா?
முழுக்க முழுக்க பாரமா? இதனால்தான் அதனை இத்தனை வலிக்கிறதா? யமுனா கண்களில் துளிர்த்த நீரை சுண்டிவிடக் கூட இஷ்டமில்லாதவளாய் அப்படியே கட்டுமரத்தின் மீது சாய்ந்திருந்தாள். ஆகாஷ் திரும்பி அவளை பார்த்தான். ஏண்டா காதலிச்சோம்னு தோணுதா யமுனா? மௌனமாய் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். இவ்வளவு ரப்சர் ஆகும் நானே எதிர்பார்க்கல யமுனா. எதிர்ப்பு இருக்கும்னு தெரியும். அவ்வளவு ஈஸியா ஜாதிய விட்டு கொடுத்துட மாட்டாங்கன்னு தெரியும். இந்த அளவு எங்க அம்மா கரண்ட்ல கை வைப்பாங்கன்னுலாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி அவ்வளவு வெறுப்பு வந்தது அம்மாவுக்கு? இப்போது நினைத்தாலும் உடம்பு உதறி போட்டது. வேண்டாண்டா வேண்டாண்டான்னு அழுது கொண்டே இருந்தவள் திடீரென்று ஓடிப்போய் கரண்டில் கை வைப்பாள் என்று எதிர்பார்க்கவில்லை. நல்ல வேளையாக அந்த பதற்றத்திலும் புத்தி வேலை செய்தது. இமைக்கர நேரத்தில் மெயினை ஆஃப் செய்து விட்டான். அம்மாவை 5 நிமிடங்களில் ஹாஸ்பிட்டலில் காட்டி முதலுதவி ஏற்பாடு செய்து சிறிய மாவு கட்டுடன் காப்பாற்றி விட்டான். எங்க அம்மாவோட ப்ரொட்டஸ்ட் காந்தி ஸ்டைல்ல இருக்கு ஆகாஷ். நாயே பேயன் திட்டினதெல்லாம் அடங்கி இப்போ நான் நான் கோஆபரேஷன்ல வந்து நிக்குது. சமையல் இல்ல, சாப்பாடு இல்ல, விளக்கேத்தாம இருண்டு கிடக்கிற கோவில் மாதிரி எங்க வீடு. பயமா இருக்கு ஆகாஷ். கடல் கூட இன்னைக்கு வருத்தமா இருக்கிறதோ? பலகீனமாய் அலைகள், சோகையாய் அடர்த்தி இல்லாத மேகத்துளி ஒன்று பறந்து போயிற்று. துணையை தவறவிட்ட கொக்கு ஒன்று தலைக்கு மேலே வட்டம் அடித்தது. சொல்லி யமுனா. பிடிக்கல ஆகாஷ் எதுவும் யாரையும். என்ன கூடவா? நிமிர்ந்தாள். இது பைத்தியக்காரத்தனமான கேள்வின்னு உங்களுக்கே தெரியலையா ஆகாஷ்? என்ன செய்யலாம் சொல்லு. நாம தான் முடிவெடுக்கணுங்கிற சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆகாஷ். உன் வாழ்க்கை உன் கையில. இதுல 2வது ஒப்பீனியனுக்கு என்ன இடம் இருக்கு யமுனா? நான் என்ன ஆகாயத்துல இருந்தா குதிச்சேன்? நல்ல குடும்பத்துல நல்ல மனிதர்களுக்குள்ள இருந்து பிறந்தேன். அக்கௌண்டபிலிட்டி இருக்கு எனக்கு. அதாவது பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆகாஷ். உன் ஆசையை மதிக்கிற கடமையும் அவங்களுக்கு இருக்கு யமுனா. அவள் மௌனமாய் மணல் மீது பார்வையை பதித்து கொண்டாள். ஆகாஷ் சொல்லுமா, என்ன செய்ய போறோம்? ரெஜிஸ்டர் மேரேஜ்? ஆகாஷ் யோசிச்சுதான் சொல்றேன் யமுனா. நோ அதர் கோ. காலப்போக்குல யார் மனசாவது மாறும்னு நம்பிக்கை இருக்கா உனக்கு? இருந்தா சொல்லு, காத்துக்கிட்டு இருக்கலாம். அர்த்தத்தோட காத்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல. அவள் உதடுகள் துடித்தன. எனக்கும் இல்ல. ஒரே ஒரு படகு மட்டும் கால் உடைந்த சிறுமி போல தத்தி தத்தி தவழ்ந்தது. காற்றில் கூட சலனமே இல்லை. எனக்கு 5000 ரூபாய் வருது, உனக்கு 4000. 2 பேருக்கும் தாராளமா போதும். எப்படி இருக்குமோ அப்படியே வெளியில வருவோம். என்ன யமுனா? வேற வேற வழியே இல்லையா ஆகாஷ்? அவள் விரல்களை இறுக பற்றி கொண்டான். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் யமுனா. நம்புறியா? நிச்சயமா. அவள் குரல் தழுதழுத்தது. காதலுக்கும் காதல் திருமணத்துக்கும் உதாரண புருஷனாய் இலக்கியங்கள் பக்தி மனம் கவன விரல் நீட்டி காட்டும் முருகப்பெருமான் சன்னதியில் மாலை மாற்றிக் கொண்டார்கள். அர்ச்சகர் கண்களில் தொட்டு எடுத்துக் கொடுத்த தாலியை அவள் கழுத்தில் கட்டிய போது வந்திருந்த 2 தோழர்களும் 3 தோழிகளும் மலர் தூவி வாழ்த்தினார்கள். இயற்கையாக கோவில் அறங்காவலர் குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாதஸ்வர கோஷ்டி தங்கள் கடமையை செய்த போது அது எங்களுக்காக என்று 2 பேரும் நினைத்துக் கொண்டார்கள். விஷ் யூ எ வெரி லாங் ஹாப்பி மேரிட் லைஃப். என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும். பெரியவங்க கோவம்லாம் வருஷக்கணக்கா ஒன்னும் தாக்கு பிடிக்காது யமுனா. என் கசின் பிரதர் இப்படித்தான் போன மார்ச்ல திருநீர்மலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த மார்ச்ல 2 மாச குழந்தை கையில 2 பக்கத்து தாத்தா பாட்டிகளும் பேரனை போட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சறாங்க தெரியுமா? ஒருத்தர் அனுசரணையா விட்டு கொடுத்து அன்புக்கு மட்டுமே நான் அடிமைன்னு அற்புதமா வாழணும் ஆகாஷ். நீ நல்லவன். நல்ல வாழ்க்கை தான் கிடைக்கும் உனக்கு. சரவண பவனில் விருந்து முடிந்ததும் நேரே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனார்கள். முன்னேற்பாடாக தோழர்கள் எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். அரசாங்கத்திடம் சட்டபூர்வமாக தங்களை தம்பதிகளாக அறிவித்துவிட்டு புது போஷனுக்கு வந்து சேர்ந்த போது 7 மணி ஆகியிருந்தது. ஆகாஷ் திரும்பினான். என்ன தியாகு? ஏதோ எங்களால முடிஞ்சதுடா. சிம்பிளா தான் அலங்காரம் பண்ணிருக்கோம். சினிமால வர முதலிரவு காட்சிகளை எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு கம்பேர் பண்ணாத, வருத்தப்படாத. ஆகாஷ் பார்வையை திருப்பி உள்ளே பார்த்தான். பிரமித்து போனான். மல்லியும் முல்லையும் கனகாம்பரமுமாக உதிரி பூக்களாக கொட்டி மெத்தையை மறைத்திருந்தார்கள். ஜன்னல் கம்பிகளுக்கு முழமுழமாய் பூவை சுற்றி இருந்தார்கள். நாசியை மென்மையாய் வருடுகிற ஊதுவத்தி, நெய்மணம் கமழும் இனிப்புகள், செக்கச்செவேல் ஆப்பிள்கள், பிஸ்தா வாசனையுடன் சூடான பால். நண்பர்கள், நட்பு, அது இவ்வளவு அனுசரணையாக ஆனதா? இவ்வளவு ஆதரவானதா? உடுக்கை இழந்தவன் கை போல என்று சொன்ன வள்ளுவர் இன்று என் வாழ்க்கையே ஆரம்பித்து வைத்திருக்கிற என் சிநேகிதர்களை பார்த்தால் எதை உதாரணமாக சொல்வார்? தியாகு. அவன் குரல் உடைந்தது. நோ 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 சென்டிமெண்ட்ஸ். தியாகு அவன் தோளை கனிவுடன் தட்டினான். யமுனா காத்துட்டு இருக்கா. நீதான் இனிமே அவளோட பலம்.
நீ கொடுக்க போற நம்பிக்கையும் சந்தோஷமும் தான் அவ முகத்துல சிரிப்ப நிரந்தரமாக்கும். அவ என் உயிர் தியாகு. உயிரை காக்க வைக்காத ரொம்ப நேரம். நண்பர்கள் சிரித்தபடி கிளம்பி போனார்கள். உள்ளே போனான். யமுனா சிகப்பு நிற பட்டுப்புடவையும் அதே நிற பட்டு ஜாக்கெட்டும் தலை நிறைய மல்லிகையுமாய் சுவரை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். யமுனா திரும்பினாள். கலங்கியிருந்த விழிகளை உடனே துடைத்துக் கொண்டு விட்டாள். சிரிக்க முயற்சி செய்தாள். பக்கத்தில் உட்கார்ந்தான். அவள் இடது கையை எடுத்து தன் நெஞ்சின் மேல் பதித்துக் கொண்டான். என்ன வேணும் யமுனா? பதில் சொல்லாமல் நிமிர்ந்தாள். சொல்லு, என்ன வேணும் சொல்லு. என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்றான் மென்மையாக. தலையாட்டினாள். கண்ல தண்ணி இன்னும் தழும்புது யமுனா. குபுக்கென்று விழிகள் மறுபடி நிறைந்தன. தப்பு செஞ்சிட்டுமோன்னு தோணுதா? மனசு ஏனோ பாரமா இருக்கு ஆகாஷ். எனக்கு கூட யமுனா. என் கையில அவன் குரல் தழைந்திருந்தது. அம்மா முகமே மறுபடி மறுபடி நினைவுல முட்டுது. ஏன் அப்பாவோட பரிதாபமான பார்வை கூட மறக்க முடியாம? வேண்டாம் வேண்டான்னு அம்மா கதறல் காதுல இப்ப கூட கேக்குது ஆகாஷ். உடம்பெல்லாம் நடுங்குது. அவள் உடம்பு ஒரு தடவை உதறி போடுவதை அவன் கவனித்தான். வேற வழி தெரியலையேம்மா. வரட்டுத்தனமா முரட்டுத்தனமா பேசுறவங்கள கொஞ்சம் கூட அசைக்க முடியலையே. வெளியில் ஊர் அடங்க தொடங்கி இருந்தது. ஒரே ஒரு ஸ்கூட்டர் சத்தம் மட்டும் சோகையாய் கேட்டது. எவ்வளவு கெஞ்சினோம், துளியாவது விட்டு கொடுக்கணும்னு தோணலையே. நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்கலையே. யமுனா தலைகுனிந்து தரையையே வெறித்தாள். யமுனா, மறந்துடலாமா? இல்ல மறக்க கூட வேண்டாம். இப்போதைக்கு மனசடியில அவங்கள மறைச்சு வச்சிடலாம். நல்லபடியா வாழ முயற்சி பண்ணலாம். வெற்றிகரமா நாம வாழ்ந்து காட்டணும் யமுனா. அதுதான் சரியான பதில். என்ன சொல்ற ஆகாஷ்? சொல்லு. அவன் அவளை தன் தோள் மேல் சாய்த்து கொண்டான். ஒருத்தருக்கொருத்தர் நேர்மையா இருக்கணும். சரி. ஒளிவு மறைவே கூடாது. சரி. எது நடந்தாலும் சொல்லிடணும். சரிம்மா. அவன் குழந்தையைப் போல அவளை படுக்கையில் கிடத்தினான். தூங்கு தூங்கு யமுனா. கண்ணுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட் தேவைம்மா. எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. எல்லாம் சரியா போயிடும். ஆகாஷ், நான் இருக்கேன் யமுனா, எப்பவும். காலச்சக்கரம் தன் கடமையை செய்தது. இயந்திர வாழ்க்கை பழகிவிட்டது. சமையலறையின் திசை பக்கம் கூட தலை வைத்து படுத்திராதவள் இன்று முழுக்க முழுக்க கிச்சன் ராணியாகவே ஆகிவிட்டாள். டிகாக்ஷன், பால் காய்ச்சுவது, கலப்பது என்று முதல் செஷன். காஃபி கடை, இட்லி, சட்னி, மிளகாய் பொடி இரண்டாவது கடை. மத்தியானத்துக்கு லெமன் ரைஸ், பீன்ஸ் பொரியல், தயிர் சாதம், ஊறுகாய் என்று மூன்றாவது கடை. தக்காளி ரசம், புடலங்காய் கூட்டு என்று ராத்திரி கடை. படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் ரன்கள் எடுத்து எடுத்து எங்கள் இல்லத்தரசி அவுட் ஆகி போனாள் என்று எங்கோ படித்த கவிதை நினைவுக்கு வந்தது. யமுனா. பதில் சொல்லாமல் வெங்காயத்தோலை உரித்துக் கொண்டிருந்தவளை ஆகாஷ் மறுபடி கூப்பிட்டான். யமுனா. பதிவில்லை. ஏய், ஒன்னத்தான் காதுல விழுந்தது. என்னன்னு கேட்டாதான் என்ன? ரொம்ப முக்கியமா என்ன விஷயம் இருந்துட போகுது என்றாள் அடுப்பை பற்ற வைத்தபடி. ஆகாஷ் பேப்பருடன் எழுந்து வந்தான். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அடுப்பு அணைச்சிரு, வெளியில சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். சரி, நாளைக்கு நாளன்னைக்கு நான் தானே வேகணும். அவன் முகத்தை பார்க்காமல் பேசினாள். வேகணுமா? சமைக்கிறதுன்னா வேகிறதுன்னு அர்த்தமா? நீ மட்டும்தான் உலகத்திலேயே சமைக்கிறியா? உங்க அம்மா சமைக்கல? எங்க அம்மா சமைக்கல? அவங்க சமைச்சாங்கதான். சமையல் மட்டும் செஞ்சாங்க. என்ன மாதிரி உடம்பு நோக உழைச்சிட்டு வந்து சமைக்கல. இப்ப என்ன செய்யணுங்கிற? யமுனா திரும்பி அவனை பார்த்தாள். லேசாக உதட்டை பிதுக்கிவிட்டு மறுபடி அடுப்பை கவனிக்க திரும்பினாள். தோளை தொட்டு தன் பக்கம் ஆகாஷ் அவளை திருப்பினான். கேக்குறன்ல, பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு வேலை பாக்குற. பெரிய மகாராணி நினைப்பா? ஒரு காலத்துல இருந்தது. பிறந்த வீட்டுல இருந்தப்போ இருந்தது. இப்ப இல்ல. வேலைக்காரி, சமையல்காரி, சலவைக்காரி இதெல்லாம் தான் நான் இப்போன்னு தெரியும். யமுனா. அவன் கோபத்தோடு பேப்பரை விசிறி எறிந்தான். என்ன ரொம்ப தான் பேசிட்டே போற? போனா போட்டோன்னு இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி மிதிக்கிற. இந்த பாரு, டைரக்டா பேசு. எதுனாலும் நேரடியா கேளு. ஜாட பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. டர்ட்டி ஹேபிட். ஆமா, டர்ட்டி ஹேபிட். நான் டர்ட்டி தான். நீங்க ரொம்ப கிளீனு. அதே மாதிரி கிளீனா பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? எதுக்காக ஏன் பின்னாடி அலைஞ்சிங்க? வாட்? அலைஞ்சனா? ஓம் பின்னாடியா? நீ என்ன மனிஷாவா இல்ல நவோமியா? ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்காளே, அடிக்கடி நம்மளையே பாக்குறாளேன்னு கவனிக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். பெருசா கற்பனையெல்லாம் வளர்த்துக்காத. அவன் கடுமையான குரலில் சொன்னான். பட் பட்டென்று 2 அடுப்புகளையும் அணைத்தாள். முகம் குப்பென்று சிவக்க அதிக சத்தத்துடன் பாத்திரத்தை அவள் வைத்த வேகத்தில் எவர் சில்வர் கிண்ணம் நெளிந்தது. சமையலும் வேணாம், ஒன்னும் வேணாம். சே, வாய் வாய், என்ன வாய்? பொம்பளைன்னா அடக்கம் வேணும், அன்பு வேணும். மென்மையா நடந்து புருஷனை கையில போட்டுக்கணும். நீயா ராட்சசரி மாதிரி நடந்துப்ப. நான் பாட்டுக்கு நாய்க்குட்டி மாதிரி உன் காலடியில சுருண்டு கிடக்கணும். பேராசை பேராசை. தொப்பென்று அவன் சோஃபாவில் உட்கார்ந்தான்.
எங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? எப்படி புருஷனை வளைச்சு முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கலானே 24 மணி நேரமும் யோசிக்கணுமா மிஸ்டர் ஆகாஷ்? அவள் கரண்டியை வீசி எறிந்து விட்டு எதிரில் வந்து நின்றாள். பொம்பளைன்னா என்ன அவ்வளவு இளக்காரமா? ராட்சசியாமே ராட்சசி. ராட்சசி எப்படி நடந்துப்பான்னு காமிக்கட்டுமா? தெரிஞ்சுக்கிறீங்களா? இனிமேதான் ராட்சசி ஆகணுமா நீ? ஆகாஷ், ரொம்ப லிமிட் தாண்டி போறீங்க. நீ யாருடி எனக்கு லிமிட் போடுறதுக்கு? டீயா? டீ போட்டா பேசுறீங்க? அவள் மனம் படபடத்தது. ஆமாண்டி, அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? பேசுவடா, நானும் பேசுவேன். என்னடா பண்ணுவ? அவளும் அதே மாதிரி சொன்னாள். ஒரே கணம்தான் அவன் வலிமையான விரல்கள் புலியின் வேகத்துடன் ஓங்கி அவள் கன்னத்தில் இறங்கின. அறை சுழன்றது. கண்ணுக்குள் மின்மினி பூச்சிகள் பறந்தன. எதிர்பாராத அதிர்ச்சியில் இதயம் அடித்து தொண்டை வரை வந்தது. நாயே, அவ்வளவு திமிரா உனக்கு? நம்பி வந்தவளாச்சேன்னு பாவம் பாவம்னு பாவம் பார்த்து செல்லமா வச்சிருக்கனே, அது கொடுத்த திமிரா? இதோ பாரு, போட்டின்னு வந்துட்டா ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். ஒழுங்கா நடந்துக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க ராஸ்கல். ஷர்ட்டை மாட்டிக்கொண்டு விருட்டென்று அவன் வெளியேறினான். பிரமை விலகாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். நடந்ததெல்லாம் நிஜம்தானா? ஆகாஷா? ஆகாஷா அரக்கத்தனமாய் நடந்து கொண்டான்? ஐயோ, இவனை நம்பியா வாழ்க்கையே ஒப்படைத்திருக்கிறேன். இப்பேற்பட்ட முரடனிடமா? மூன்றாந்தர வில்லனை விட கேவலமாய் ஒரு பெண்ணிடம் கை ஓங்குகிற ரவுடியிடமா? ஒரு கை பார்த்து விடுவேன் என்று மிரட்டுகிற தாதாவிடமா? அம்மாவின் நினைவு நறுமண புகையாய், அப்பாவின் அன்பு வருடி கொடுப்பதாய் நினைவில் ஓடி வந்தது. அம்மா, அப்பா. அவள் வாய் விட்டு ஓ என்று அழுதாள். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தா மாதிரி. அப்பா, உங்க பேச்ச கேட்காம போனதுக்கு தண்டனையா இது? என் நெஞ்சில் உதைத்திட்டு வந்ததுக்காக பரிசா இது? யமுனா கண்கள் வலிக்கும் வரை அழுது கொண்டே இருந்தாள். காதலுக்கு கண்ணில்லை என்பது உலகம் பூரா சொல்லப்படுகிற விஷயம். காதலுக்கு மட்டுமல்ல, காதலர்களுக்கும் கண்ணில்லை. ஒவ்வொரு விடியலும் இவள் முக தரிசனத்தோடு விடிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு இரவு உறக்கத்துக்கு முன்னாலும் இவள் சிரிப்பு அருகிலேயே வாய்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஒரு நாள் பார்க்காவிட்டால் கூட உயிரே போகிற மாதிரி வலிக்குமே. ஒரு நாள் குரல் கேட்காவிட்டாலும் ஜீவனற்ற பொழுதாக கழியுமே. அவளா? அந்த யமுனாவா இது? இல்லை, கூடு விட்டு கூடு பாய்ந்து விட்ட விக்ரமாதித்ய வேதாளமா? ஒருத்தியால் இவ்வளவு தலைகீழாக கூட மாற முடியுமா? பிடிவாதக்காரிதான், சுயமரியாதை பார்ப்பவள்தான். சொந்த அறிவால் முன்னேறி சுயமாய் நிற்கும் யாருக்குமே இருக்கக்கூடிய கர்வம்தான் இது என்று சமாதானப்படுத்திக் கொண்டது என் குற்றம்தானோ? சண்டித்தனம், எக்கச்சக்க ஈகோ, காரணமற்ற வாக்குவாதம். ஆகாஷ் உடனடியாய் யோசிப்பதை நிறுத்தினான். வேண்டாம், பட்டியல் நீண்டு கொண்டே போக போக மனம் தளர்ந்து கொண்டே வரும். இடைவெளி ஏற்படும். அசை போட்டு மனம் இறுகத் தொடங்கும். சந்தர்ப்பத்திற்காக நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு காத்திருக்கும். கிடைத்தவுடன் போட்டு குதறி இழுத்து விடும். நோ. எழுந்தான். ரேடியோவை உயிரூட்டினான். காவேரியா, கானல் நீரா, பெண்மை என்ன மென்மை, முள்வேலியா, முல்லைப்பூவா, சொல்லு கொஞ்சம் நில்லு. அமைதியான குரலும் அர்த்தம் நிறைந்த வரிகளும் இனிமையான ராகமும் சூழலை இதப்படுத்தின. நெஞ்சின் புண்ணான பகுதிகளை தேடிச் சென்று மயிலிறகு போல் வருடின. யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? எல்லோருக்கும் தான் இருக்கின்றன. காரணங்கள் தான் வேறு வேறு. முற்றும் துறந்த முனிவர்கள் கூட அப்போதைக்கப்போதே சொல்லி வைத்தேன் என்று எதிர்கால பிரச்சனை பற்றி சிந்தித்துத்தானே பாடியிருக்கிறார்கள். என்னவானாலும் என் கை நீண்டிருக்க கூடாது. பாவம், எதிர்பாராத அதிர்ச்சியில் தடுமாறிவிட்டாள். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது தவறு என்றால் நானும் அதைத்தானே செய்தேன். நானும் குற்றவாளிதானே. மணி பார்த்தான். 5:30. 7 மணிக்குத்தான் அவள் வருவாள். சக்கையாய் ஆபீஸ் பிழிந்தெடுத்திருக்க பஸ்ஸில் கண்ட வக்கிரங்களை சமாளித்து 1/2 கிலோமீட்டர் நடந்து துவண்டு போன துணியாய் வருவாள். ஒரு நாளாவது சமைத்து வைத்தால் என்ன? அம்மாவுக்கு முன்னெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுமே, அப்போதெல்லாம் நான் தானே சமைப்பேன். அப்பா கூட ரசித்து சாப்பிடுவாரே. ஃப்ரிட்ஜ் திறந்து உருளைக்கிழங்கையும் தக்காளியையும் எடுத்தான். தக்காளி சாம்பார், பொடி மாஸ், தயிர், ஊறுகாய். சுட சுட நானே பரிமாறுவேன். முதலில் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாலும் பிறகு சிரித்து விடுவாள் யமுனா. குழந்தைதான். சித்திரம் பேசுதடி என்று மெல்லிய குரலில் பாடினான். குக்கரில் அரிசி பருப்பை வேக வைத்தான். தக்காளியை வதக்கி புளியை கரைத்து ஊற்றி பெருங்காயம் தாளித்து காரப்பொடி போட்டு கொதித்த போது மனம் வீட்டை நிறைத்தது. கிழங்கை உரித்து கடுகு தாளித்து பச்சை மிளகாய் சேர்த்து எலுமிச்சை பிழிந்த போது நிறமும் வாசனையும் பசியை எங்கிருந்தோ உற்பத்தி செய்துவிட்டன. மேடையை சலவைத்தூள் போட்டு கழுவினான். அடுப்பை ஈர துணியால் துடைத்து பாத்திரங்களை அடுக்கி தரையை சுத்தம் செய்கிற போது கதவு திறக்கப்படுகிற சத்தம் கேட்டது. சத்தமில்லாமல் விளக்கை அணைத்தான்.
மெதுவாக நடந்து வந்து ஹாலில் உட்கார்ந்து கொண்டான். தினப்பேப்பருடன் வருகிற இலவச இணைப்பை பிரித்து வைத்துக் கொண்டான். யமுனா உள்ளே வந்தாள். அவன் இருக்கிற பக்கம் கூட திரும்பவில்லை. வேனிட்டி பேக்கை டேபிளில் வைத்துவிட்டு வாஷ் பேசினில் கைகளை கழுவிக்கொண்டாள். வளையல்கள், வாட்ச், செயின், ஒட்டு பொட்டு, கிளிப் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்திவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தாள். ஆகாஷ் மனதுக்குள் சிரித்துக் கொண்டான். காஃபி கலக்க சமையலறைக்குள் நுழையப் போகிறாள். பளிங்கு போல பளபளக்கிற கிச்சன் அப்படியே அசத்தப் போகிறது. மூடிகளை திறந்து பார்க்கும்போது தக்காளி சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் சுவை நரம்புகளை வம்புக்கு இழுக்கப் போகின்றன. அப்படியே மூச்சுவிட மறந்து வியப்பின் எல்லைக்கே போய் சிலையாய் நிற்கும்போது பூனை போல நடந்து போய் முதுகில் முத்தமிட்டால் எப்படி இருக்கும்? யமுனா குளித்துவிட்டு சந்தன சோப்பு கமகமக்க மஞ்சள் நைட்டியில் அழகாக வெளியே வந்தாள். புருஷன் என்கிற ஜீவன் முழுதாக எதிரில் உட்கார்ந்திருக்கிற ஸ்மரணை கூட இல்லாமல் கண்ணாடி முன் நின்றாள். மெலிதான மை, சின்ன திலகம், தலை உதறி லாவகமாய் சிக்கெடுத்து தூக்கி உயரே ஒரு கொண்டை. சமையலறை பக்கம் அவன் நுழைந்த போதுதான் அது அவள் கண்ணில் பட்டது. 4 அடுக்கு டிஃபன் கேரியர். ஏது இது? இத்தனை நாட்கள் என் கண்ணில் பட்டதே இல்லையே. நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் நானும் அவளும் சேர்ந்து போய் வாங்கியதுதானே. இது மட்டும் எங்கிருந்து வந்தது? அவளுடைய ஆபீஸ் பத்திரிகைகளுக்கு நடுவில் பளபளவென்று குதிரை குட்டி போல உட்கார்ந்திருந்த டிஃபன் கேரியரை அவன் கையில் எடுத்தான். திருப்பி பார்த்தான். பொடி எழுத்துக்களில் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. கற்பகம் வேணுகோபால். அது யமுனாவின் தாய் பெயர். அப்படியானால் அவர்கள் வீட்டு கேரியர் இது. கட்டின புடவையோடும் ஜாக்கெட்டோடும் வந்தவள் யமுனா, இது எங்கிருந்து இப்போது முளைத்திருக்கிறது? அம்மா வீட்டு சாப்பாடு இவளை தேடி வந்ததா? இவள் போய் பார்சல் கட்டி கொண்டு வந்தாளா? எப்படியோ தொடர்பு அந்த வீட்டு மனிதர்களின் தொடர்பு. அவன் தனக்குள் சுறுசுறுவென்று கோபம் பொங்குவதை உணர்ந்தான். ஒரு நாள் அதிசயமாக சீக்கிரம் வீட்டுக்கு வந்து ஆகாஷ் பாலை கூட காய்ச்சிருக்க மாட்டான். ஏன் டிகாக்ஷன் கூட போட்டிருக்க மாட்டான். ச, மங்கையராய் பிறந்திரவே மாதவம் செய்திருக்க வேண்டும் என்று ஒரு கவிஞன் சொன்னானாம். 15 கிலோமீட்டர் பஸ் பிரயாணம் செய்து 10லிருந்து 6 வரை தலை நிமிராமல் வேலை செய்து அதே 15 கிலோமீட்டர் ஒற்றைக்கால் தவத்துடன் திரும்பி வருகிற பெண்ணாய் மட்டும் இருந்திருந்தால் அது மாதிரி சொல்லி இருப்பானா? பெண் சுதந்திரம் என்கிற வார்த்தையே ஏனோ அர்த்தமில்லாமல் போய்விட்டா மாதிரி அவளுக்கு தோன்றியது. சம்பாதிப்பது, சொந்த காலில் நிற்பது என்கிற ஒரே சித்தாந்தம் பெண்களை சுமை தாங்கிகளாக ஆக்கிவிட்டது. அம்மாவும் பாட்டியும் கொள்ளுப்பாட்டியும் எந்த வேலைக்கும் போகவில்லை, எந்த பைசாவும் சம்பாதிக்கவில்லை. அதற்காக அவர்கள் அறிவில் ஒன்றும் குறைந்து விடவில்லை. கணவனின் குணங்களை துல்லியமாய் எடை போட்டு வைத்திருந்தார்கள். வீட்டு நிர்வாகம் என்கிற பிரதம நாற்காலியை சாமர்த்தியமாய் கையகப்படுத்தி புருஷன் மேலேயே வளரவிட்டு தானும் கூடவே வளர்ந்து தங்கள் மதிப்பையும் காப்பாற்றிக் கொண்டு புருஷனையும் கம்பீரப்படுத்தினார்கள். சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு என்று எளிமையாய் பெண்ணின் பெருமையை ஒரு ஆண்தானே பாடினான். நீண்ட பெருமூச்சுடன் சமையலறைக்குள் நுழைந்தாள். விளக்கை போட்டாள். அட, என்ன இதெல்லாம்? பளிச்சென்று கண்ணாடியாய் பளபளப்பது என் வீட்டு சமையலறைதானா? யார்? ஆகாஷா? அவனா? அவனா? மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. ஃபில்டரில் புது டிகாக்ஷன் நறுமணம் கமழ, காய்ச்சின பால், தக்காளி வாசனையுடன் பருப்பு சாம்பார். வாவ்! பொன்னிற வதக்கலில் உருளைக்கிழங்கு பொடிமாசா? ஆனந்த அதிர்ச்சியில் கண்கள் கலங்கியே போய்விடுகிற மாதிரி இருந்தது அவளுக்கு. அனுசரணையான புருஷனை விட எந்த சுகம் பெரிது ஒரு பெண்ணுக்கு? கரும்பு சக்கை மாதிரி உலர்ந்து போய் வருகிற மனைவிக்கு ஆதரவாய் ஒரு டம்ளர் சூடான காஃபி கொடுக்கிற கணவன் கோடி ரூபாய்க்கும் மேலான சொத்தல்லவா? ஆகாஷ் இவ்வளவு பொறுப்புணர்ந்தவனா? வீட்டு வேலைகள் நன்றாக தெரிந்தவனா? என்னை சமாதானப்படுத்துவதற்காகவே சீக்கிரமாய் வந்து இத்தனையும் முடித்து வைத்திருக்கிறானா? ஓடி போய் அவன் மடியில் தலை வைத்து சாரி சொல்ல வேண்டும் போலிருந்தது. பால், சர்க்கரை, டிகாக்ஷன் 3ஐயும் கச்சிதமாய் கலந்து சுட வைத்து நுரைக்க நுரைக்க ஆற்றி 2 டம்ளர்களில் விட்டு கொண்டாள். இதழ்களில் ஒரு முறுவலுடன் அவன் அருகில் போய் நின்றாள். காஃபி என்று நீட்டினாள். வேண்டாம் என்றான் அவன் தலை நிமிர்த்தாமல். நீங்க காய்ச்சின பால் தான், போட்ட டிகாக்ஷன் தான், சந்தேகப்படாம குடிங்க என்று புன்னகைத்தாள். சந்தேகமா? காஃபி மேல ஏன் சந்தேகம்? சரி, வேற எது மேல? ஒன்னும் இல்ல. இல்ல, என்னமோ சொல்ல வந்தீங்களே? விட, ஒன்னும் சொல்லல. மூடு மந்திரமா பேசுறதெல்லாம் என்ன வழக்கம் ஆகாஷ் என்றாள் அவள் வேகத்துடன். டைரக்டா சொல்ல வேண்டியதானே, என்ன நடந்தது? சே! அவன் பத்திரிகையை விசிறி தரையில் அடித்தான். ஏன் போட்டு கொல்ற? ஒன்னும் இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டியா? அப்படி என்ன நச்சு பண்ற குணம்? சச்ச, டர்டி லேடி. ஏதோ கோபம் எங்கோ வெடித்தது. அவள் இதயம் தாறுமாறாக அடித்துக் கொண்டது. இப்போது என்ன ஆகிவிட்டது? எதற்காக இவ்வளவு விமர்சனம்?
டர்ட்டி லேடியாமே. இதுவரை இளகியிருந்த உணர்வுகள் சடார் என்று பாறையாய் இறுகி போயின. ஆகாஷ், என்னுடைய பழைய ஆகாஷ் இல்லை இது. ஒரு நாள் என்னை பார்க்காவிட்டால் கூட கோபித்து முகம் தூக்குகிற அந்த ஆகாஷ் எங்கே? தேடி தேடி காரணம் கண்டுபிடித்து கோபித்து முகம் தூக்குகிற இந்த ஆகாஷ் எங்கே? ஷர்ட்டை ஹேங்கரிலிருந்து பிடுங்காத குறையாக எடுத்து தாறுமாறாக உடலில் பொருத்திக் கொண்டு வெளியே புறப்பட்டவனின் எதிரில் போய் அவள் நின்றாள். என்ன என்றான் சட்டை கையை மடித்து விட்டவாறு. தெரிஞ்சாகணும் எனக்கு. என்ன என்ன தெரியணும்? ஏன் மாறி போனீங்கன்னு. எதுக்காக உனக்கு தெரியணும்? இதென்ன கேள்வி? அபத்தமா தெரியல? சரி, மாறி போயிட்டேன். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். வழிவிடு. அதான் ஏன்னு கேக்குறேன். பிடிக்கல உன் பேச்சு, நடவடிக்கை, வாய்க்கொழுப்பு எதுவுமே. முன்னாடி மட்டும் எப்படி பிடிச்சது? அந்த யமுனா இல்ல இது. புது யமுனா. ஏட்டிக்கு போட்டியா மல்லுக்கு நிக்கிற சண்டைக்கார யமுனா. நோ, வேண்டாம் எனக்கு. விட்டுடு. விடு என்ன. கோபமாக ஆரம்பித்து கரகரக்கிற குரலில் சொல்லிவிட்டு அவளை வேகமாய் நகர்த்திவிட்டு அவன் விறுவிறுவென படிகளில் இறங்கி தெருவில் நடந்தான். விக்கித்து நின்றாள் அவள். என்ன சொல்கிறான்? அவள் மாறிவிட்டாளாம், சண்டைக்காரி ஆகிவிட்டாளாம். புதுக்கதையாக அல்லவா இருக்கிறது. தன் முதுகில் 1000 அழுக்கை வைத்துக் கொண்டு அடுத்தவன் முதுகை பார்த்து சிரித்தானாமே ஒருவன். அப்பாடி, எவ்வளவு பொல்லாத்தனம், எவ்வளவு போக்கிரித்தனம்! இவனையா காதலித்தேன்? இவனுக்காகவா சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுவிட்டு ஓடி வந்தேன்? யமுனா அழுதாள். வனிதாவின் பார்வை இடது பக்க சீட்டில் உட்கார்ந்து வெறுமனே ஃபைலை புரட்டி கொண்டிருந்த யமுனாவின் மேல் பட்டு நிலைத்தது. 6 மாதங்கள். அதற்குள் 6 வயது எப்படி ஏறிவிட்டது யமுனாவுக்கு? ஆசைப்பட்டு செய்து கொண்ட காதல் கல்யாணம். ஒரே பெண்ணாக இருந்த போதிலும் பெற்றோர்களை துச்சமாக மதித்து வெளியே வந்து தன் பிடிவாதத்தை நிலைநாட்டியவள், தனக்கென்று இருக்கிற ஆசைகளை நியாயப்படுத்துகிறவள், குழப்பமே ஏற்படாமல் முடிவுகளை எடுத்த பிறகு திரும்பியே பார்க்காமல் ஏற்றுக்கொண்ட ஒரு புது ஒப்பந்தத்தை மட்டும் நடைமுறைப்படுத்துபவள். யமுனாவின் விசேஷ குணம் அது. அப்படிப்பட்ட இரும்பு பெண்ணா இப்படி இழைத்து போயிருக்கிறாள்? இரும்பு பட்டறையில் தவறிப்போய் பூத்துவிட்ட ரோஜா மலர் போல அவளை நினைத்துக் கொள்வேனே. அந்த ரோஜாவா இப்படி துவண்டு கிடக்கிறது? வனிதா பேனாவை மூடி வைத்தாள். எழுந்து போய் தோழியின் அருகில் உட்கார்ந்தாள். லஞ்ச் டைம் வந்தாச்சு யமுனா. ஃபைல மூடி வை, வா சாப்பிடலாம். நீ சாப்பிடு வனிதா. ஏன் லஞ்ச் கொண்டு வரலையா? இல்ல, ஷேர் பண்ணிக்கலாம் வா. சப்பாத்தி தான் கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப பிடிக்குமே உனக்கு. பசிக்கல வனிதா, நீ போ சாப்பிடு. பசிக்கலையா? சமைக்கலையா? யமுனா நிமிர்ந்து சிநேகிதியை பார்த்தாள். சொல்லு, சமையல் பண்ணல நீ? அது மட்டும் இல்ல, ஃபேஷியல் செஞ்சுக்கல, ஐப்ரோ ஷேப் பண்ணிக்கல, மேட்சிங் பிளவுஸ் போடல, முகத்துல சிரிப்பு கூட வச்சுக்கல. வனிதா, கமான் யமுனா. வனிதாவின் ஆதரவான விரல்கள் தோழியின் மோவாயை தட்டி கொடுத்தன. ஆகாஷ் மேல என்ன வருத்தம் உனக்கு? மனசு விட்டு சொல்லு. உன்ன மாதிரியே எனக்கும் சிஸ்டர்ஸ் கிடையாது. ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாம பொத்தி பொத்தி வச்சு வலி தாங்கி தாங்கி. வேணா யமுனா, அக்காவா நினைச்சுக்கோ என்ன. கம் அவுட். அந்த வார்த்தைகள் நெஞ்சின் ரணமான பகுதியில் சென்று மயிலிறகாய் வருடின. வனிதா. வனிதா நாற்காலியை அருகில் இழுத்து போட்டு கொண்டாள். சொல்லு. நிறைய சண்டை வனிதா, நிறைய. எதை எடுத்தாலும் ஆர்கியுமெண்ட். நான் கிழக்குன்னா அவர் மேற்கு, நான் ராமானா அவர் ராவணன்கிறாரு. ரைட் ஆப்போசிட் ஒப்பீனியன் வனிதா. யமுனா குரல் நடுங்கினாள். சொல்றேன்னு கோச்சுக்க கூடாது. இல்ல, லவ் பண்ணீங்களே, விழுந்து விழுந்து காதல் செஞ்சீங்களே, அதே ஆகாஷ், அதே யமுனா. இப்ப மட்டும் என்ன பிரச்சனை? எது பிரச்சனை? அன்பு குறைஞ்சு போச்சு வனிதா. 6 மாசத்துலயா? நல்லா தெரியுது வனிதா. என் மேல இருந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சு. கொச்சையா சொல்லணும்னா அந்த வயது உணர்வுகள் வடிகால் கிடைச்சதும் வடிஞ்சு போயிடுச்சு வனிதா. வனிதா மௌனமாய் இருந்தாள். புரியாது வனிதா. கல்யாணம் ஆயிருந்ததா இந்த வலி புரியும் உனக்கு. காதலி மேல இருக்கிற ஈடுபாடு தான் மனைவி மேல இல்ல. மோகம் 30 நாள் தானே. 31வது நாளே அவ புளிச்சு போயிடுறாளே. கருவேப்பிலைக்கு இலை ஓரத்துலதான் இடம் கிடைக்குது. அது மாதிரி. யமுனாவின் முதுகு குலுங்கியது. யாரையோ எதிர்பார்த்து ஆவலுடன் ஓடி வந்தன அலைகள். தேடி வந்த ஆள் கிடைக்காத வருத்தத்தில் கரையிலேயே கரைந்தும் போயின. ஆகாஷ் வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். சிகரெட் விரலை தொட்டதும் சுயநினைவுக்கு வந்தான். தூக்கி எறிந்துவிட்டு இன்னொன்றை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தியாகுவுக்கு என்னவோ போல் இருந்தது. தியாகு. அவன் திரும்பி உட்கார்ந்து மணலில் கோடு போட்டபடி பேசினான். ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எது? தியாகு உடனடியாக சொன்னான். சந்தோஷம். இல்ல. சிரிப்பு? அதுவும் இல்ல. பணம்? இல்ல தியாகு. தியாகு யோசனையுடன் நண்பனை பார்த்தான். நிம்மதி தியாகு, நிம்மதி. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பீஸ் ஆஃப் மைண்ட், மன நிம்மதி. நீ சொல்ற சந்தோஷம், பணம், சிரிப்பு எல்லாமே அதுக்கப்புறம் தான். யூ மே பி ரைட் ஆகாஷ்.
எதுவுமே கையில இருக்கும்போது அதோட அருமை நம்மளுக்கு தெரியாது தியாகு. இழந்த அப்புறம் தான் தெரியும். நிம்மதியோட அருமைய அப்படித்தான் தெரிஞ்சுகிட்டு இருக்கேன். என்ன பேசுகிறான் இவன் தேவதாஸ் போல? நிம்மதியை இழந்து விட்டானாம். இப்போதுதான் புரிந்து கொண்டானாம். புரியாது தியாகு உனக்கு. பேச்சுலர் வாழ்க்கையில இந்த மாதிரி சோகம்லாம் கிடையாது. எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். ச்சே. தியாகு அமைதியாக தோழனின் தோளை தட்டி கொடுத்தான். ஆகாஷ், உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா? யூ ஆர் எ பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், எ ரியல் பர்சன். உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசாதவன், யமுனா யமுனான்னு மூச்சு விட்டவன், ஆசையால தைரியமா தாலி கட்டினவன். இப்போ நிம்மதி எழுந்துட்டேன்னு சொல்ற. ஐ எம் வெரி மச் ஒரீடு. சொல்லு, என்ன நடந்தது? தியாகுவின் மென்மையான பேச்சு அவன் இதயத்தை நேரிடையாக தொட்டது. பிடிக்கல தியாகு என்றான் அடிக்குரலில். எது எது பிடிக்கல? இந்த கல்யாணம், இந்த லைஃப், யமுனா. வாட்? யமுனா? எஸ். பழைய யமுனாவே இல்ல. ஷீ இஸ் வெரி அடமண்ட். கல்யாணத்துக்கு முன்னால எதெல்லாம் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சோ அதெல்லாம் இப்ப அப்செட் பண்ணுது தியாகு. எதை பத்தியும் கவலை இல்ல, யார பத்தியும் அக்கறை இல்ல, தன்னை பத்தியே நினைப்பு. வேணும்னே எதிர்த்து பேச வேண்டியது. எது சொன்னாலும் ஆப்போசிட்டா ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா. ஒத்து போகாத குணங்களோட 2 பேர் வாழவே முடியாது தியாகு. தியாகு மௌனமாக இருந்தான். ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும் 2 பேரண்ட்ஸையும் தொடர்பே வச்சுக்க வேணான்னு பேசிக்கிட்டோம். இவ மட்டும் கான்டாக்ட் வச்சிருக்கா எனக்கு தெரியாம. சினிமா போகலான்னு ஆசையா கூப்பிட்டா டிராமா போகலான்னு சொல்லுவா. டிக்கெட் வாங்கிட்டேனேன்னு சொல்லுவேன், மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டே வருவா. தினம் அவ சமையல புகழணும், தினம் அவ சாரிய பாராட்டணும். எக்கச்சக்க எதிர்பார்ப்பு. முடியல. வாழ்க்கை சுகமா இல்ல தியாகு. தியாகு பதில் பேசவில்லை. எதுக்காக இப்படி ஒரு தண்டனை எனக்குன்னு தெரியல. அலைகள் வேகம் குறைந்திருந்தன. போராடுற குணம் தேவைதான். ஆனா அதுக்கு வலுவான காரணம் வேணும். போராடணுங்கிறதுக்காகவே அதை வச்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன செய்யறதுனே புரியல தியாகு. தியாகு பரிதாபமாய் நண்பனை பார்த்தான். அதிர்ஷ்டங்கள் சில அடி வித்தியாசத்தில் தான் கிடைத்து விடுகின்றன. இல்லை, நகர்ந்து விடுகின்றன. எனக்கு கிடைத்த வாழ்க்கை அதிர்ஷ்டமா இல்லையா? யமுனா துணிகளை மடித்து வைத்தபடி பால்கனி இருட்டில் அமர்ந்து தென்னை மரத்தையே பார்த்து கொண்டிருந்த ஆகாஷை கவனித்தாள். இளைத்திருக்கிறான். முகத்தில் உற்சாகத்தின் வடுவே இல்லை. எப்போதும் ஏதோ சிந்தனை. என்னை பார்த்து வனிதா கூட அடிக்கடி இப்படித்தான் சொல்கிறாள். ஏன் எங்களால் ஒத்துப்போக முடியவில்லை? காதலிக்கும் போது வராத வாக்குவாதமா, போடாத சண்டையா? கை நிறைய மல்லிகையுடன் அடுத்த நாள் ஆகாஷை பார்த்ததுமே என் கோபம் திசை தெரியாமல் போய்விடுமே. என் முகம் பிரதிபலிக்கிற மலர்ச்சி ஆகாஷின் மனநிலையையே ரம்யமாக்கி விடுமே. இப்போது அந்த சகஜம் எங்கே போனது? எதிர்பார்ப்புகள் அதிகமானதாலா? 24 மணி நேரமும் சேர்ந்தே இருக்கும்போது புரிப்படுகிற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் பிடிக்காமல் போவதாலா? ஈகோ பிரச்சினை தினம் தினம் தலை தூக்குவதாலா? சட்டென்று அவள் பார்வை டேபிளில் எதேச்சையாக்கப்பட்டு நிலைத்தது. துணியை அப்படியே போட்டுவிட்டு எழுந்து போனாள். வார பத்திரிகைகள், பேப்பர்கள், இவற்றுக்கு அடியில் கட்டு கட்டாக. என்ன இதெல்லாம்? என்ன புத்தகங்கள் இவை? ஒன்றை எடுத்து பார்த்தால் MBA தேர்வுக்கான பாடத்திட்டங்கள். இத்தனை நாட்களாக இவை இல்லையே நம் வீட்டில், இன்றைக்கு எங்கிருந்து வந்தது? ஆகாஷ் தன் அம்மா வீட்டிற்கு போய் எடுத்து வந்திருக்கிறானா? இல்லை என்றால் யாராவது வந்து கொடுத்து விட்டு போனார்களா? அப்படியானால் போக்குவரத்து ஆரம்பித்திருக்கிறதா? பொதுவாக போட்டுக்கொண்ட சட்டத்தை ஆகாஷ் மீறிவிட்டானா? மை குட்னஸ்! மெல்ல மெல்ல கோபம் தலைக்கேற அவள் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். வேண்டாம், 1000 சண்டைகள் போட்டாகிவிட்டது. 1001வது சண்டைக்கு என்னிடம் வலுவில்லை. யமுனா! மெல்லிய குரல் பால்கனியில் இருந்தா. யார்? ஆகாஷா? அவனை அழைக்கிறான். 3 நாட்களாக முகத்தை தூக்கி வைத்திருப்பவனா? யமுனா வா. வரட்டும், தானா வழிக்கு வரட்டும். அப்படி என்ன கொலை குத்தமா செஞ்சுட்ட? மௌன விரதம் மாதிரி 3 பகல்கள் 3 இரவுகள்னு என்ன ஒரு சித்திரவதை? உன்னைத்தான் கூப்பிடுறேன், காது கேக்குது தானே? உட்காரேன். தரையில் உட்கார போனவளை கை காட்டி நிறுத்தினான். கொஞ்சம் நகர்ந்து சோஃபாவில் இடம் விட்டான். உட்கார்ந்தாள். தேங்க்ஸ் என்றாள். தென்னை ஓலைகளுக்கு நடுவே அவ்வப்போது தலை காட்டும் நிலாவை பார்த்தபடி. எதுக்கு? இடம் கொடுத்தீங்களே, நானும் தேங்க்ஸ் சொல்லணுமா இனிமே? அப்படின்னா காஃபிக்கு, டிஃபனுக்கு, சாப்பாடுக்கு நான் கேட்டேனா? ஒன்ன மாதிரியே நடந்துகிட்டாதானே பிடிக்கும் உனக்கு. தேங்க்ஸ் சொல்றேன் நானும் இனிமே. நிலவு கொஞ்சம் ஏறிவிட்டது. எந்த தடங்களும் இல்லாமல் வெளிச்சத்தை நேரிடையாக முகத்தில் பதித்தது. கூப்பிட்டீங்களே. இந்த நிலாவை பார்க்கும்போது என்ன யமுனா நினைவுக்கு வருது உனக்கு? உடனடியாக பழைய தினங்கள் தான் நினைவுக்கு வந்தன. கடலும் நிலவும் தானே அவர்கள் காதலின் முக்கிய சாட்சிகள். பௌர்ணமி இரவுகளில் மட்டும் 7 மணி வரைக்கும் கடற்கரையில் அவனுடன் இருப்பாளே. மொட்டை மாடியில் மடியில் சாய்ந்தபடி மல்லிகை வாசனையுடன் இதே பௌர்ணமியை ரசிக்கணும் யமுனா என்று 1 மாதம் விடாமல் அவன் சொல்வானே. சொல்லு யமுனா.
MBA புத்தகங்கள் நினைவுக்கு வந்து துளைத்தன. மனம் இறுகி போயிற்று. பேச கூட பிடிக்கலல்ல. என் கையில அவன் குரல் வெறுமையாக ஒலித்தது. 3 வருஷம், 36 பௌர்ணமி. நிலா வர தவறுனாலும் நாம சந்திக்க தவறுனதே இல்ல. மறந்துட்ட. பரவாயில்ல யமுனா, சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? பிடிக்கல. எத? யார? வேலைக்கு போக, யந்திரமா உழைக்க பிடிக்கல. திடீர்னு ஏன் பிடிக்கல? மேனேஜர் சரியில்லை. பார்வை, பேச்சு எதுவுமே சரியில்லை. அவள் நீண்ட பெருமூச்சு விட்டாள். வனிதாவும் நானும் பர்சனலா பேசிட்டு இருந்தோம். ராமதுரை பார்த்துட்டான். உடனே ரூமுக்கு வர சொன்னான். என்னன்னு தொலைச்சு எடுத்துட்டான். ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ள பெரிய சவாலா போச்சு. ஆகாஷ் யோசனையுடன் அவளையே பார்த்தான். வீட்டு பிரச்சனையெல்லாம் ஆபீஸ்ல போய் நீ பேசணுமா? என்ன செய்யறது? எனக்குன்னு யார் இருக்கா? பாரத்தை இறக்கி வைக்க இப்போதைக்கு எனக்கு அவன்தான். ஏன் உங்க அம்மா என்னானாங்க? வெடுக்கென திரும்பினாள். தாலி கட்டின நாள்ல இருந்து போட்ட அக்ரிமெண்ட்டை மீறாதவன் நான். அதிக பிரசங்கத்தனமா என்ன கேள்வி இது? நிஜமா நீ யாரையும் பார்க்கல? இல்ல, நம்ப மாட்டேன். பொய் சொல்ற. நீங்க தான் பொய் சொல்றீங்க மிஸ்டர் ஆகாஷ் என்றாள் அவள் எழுந்து கொண்டபடி. அக்ரிமெண்ட்டை மீறினாள் நீங்க தான். MBA மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வர சாக்குல அங்க போனது நீங்க தான். யூ ஆர் அ கல்பிரிட். ஸ்டாப் நான்சென்ஸ் யூ பிளடி விச் என்றானவன் ஆவேசத்துடன். டிஃபன் கேரியர் வச்சிருக்கியே, எப்படி வந்தது அது? என்னையா சொல்ற? திமிர் பிடிச்ச நாயே. வாய் கொழுப்பு, உடம்பு கொழுப்பு. ரத்தம் இல்லடி, கொழுப்பு ஓடுது உடம்பு பூரா. சச்ச, உன்கிட்ட போய் சமாதானம் பேச வந்தேன் பாரு. அருந்த செருப்பால அடிக்கணுண்டி என்ன. நிலா பயத்துடன் நகர்ந்தது. நீலகண்டன் அப்போதுதான் கோவிலில் இருந்து திரும்பி இருந்தார். இப்போதெல்லாம் உன்னை போல் அதிக நேரம் கோவிலில் இருக்க முடிவதில்லை. மேலே விழுகிற பார்வைகள் கேள்விக்குறிகளை தாங்கி இருக்கின்றன. உன் பிள்ளையா ஓடி போயிட்டான் என்கிற ஆச்சரியம் பிரதிபலிக்கும் முகங்களை பார்த்து பார்த்து களைத்து போய்விட்டது. பிறர் நோயை புரிந்து கொண்டு மேலே கிளறி விடாமல் மௌனமாய் நகரும் நிஜமான மனிதர்களும் உண்டு. குருக்கள் சாம்பசிவம் அப்படிப்பட்டவர்தான். அவரே இன்று தயங்கி தயங்கி கேட்டார். நடந்தது நடந்தாச்சு. வயசு கோளாறு. ஏதோ மனசுக்கு பிடிச்சவள பண்ணிட்டான். நீங்களும் 8 மாசமா கோவோங்கிற உச்சாணி கலையில உட்கார்ந்துட்டு இருந்தாச்சு. இறங்கி வரத்தான வேணும். பிடிக்கல சுவாமி. முதுகுல அடி வாங்கியிருக்கேன். தீட்டின மரத்துல கூர் பார்த்துட்டான். எப்படி மறக்க முடியும்? முடியல. 2 நாளைக்கு முன்னால அம்பாளுக்கு பூ வாங்கின்னு வர லஸ்கார்னர் வரைக்கும் போயிருந்தேன். ஆகாஷ பார்த்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான் புள்ளையாண்டான். ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுது. நம்ம ஆகாஷா இதுன்னு நம்பவே முடியல. இழைச்சு துரும்பா நிக்கிறான் குழந்தை. மாமா நீங்களா? சௌக்கியமான்னா. நீ எப்படிரா கண்ணான்னு. ஏதோ இருக்கேன்னா. பஸ் வந்தது, வரேன் மாமான்னு ஏறி போயிட்டான். அவ இல்லையாக்கும் பக்கத்துல. காணுமே. ஆபீஸ்ல இருந்து வரானோ என்னவோ. தாடி மண்டி கிடக்கு, முகம் பூரா வாழை இலையாட்டமா வயிறு ஒட்டி போய் கிடக்கு. இந்த பாரும் ஓய், உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயம் வெளியில வருது. கோபம், ஆத்திரம் இதெல்லாம் காலாவதியான விஷயங்கள். விட்டுடுங்கோ. போய் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணி கூட்டின்னு வாங்கோ. அவருக்கு என்ன? அழகாக அறிவுரை சொல்கிறார். எதிர்பாராத விதமாய் முதுபக்கம் நின்று யாராவது தள்ளி விட்டிருந்தால் அடியின் கொடூரம் தெரிந்திருக்கும். சமையல் முடிஞ்சது, இலை போடட்டுமா? பார்வதி தூணுக்கு பின்னால் இருந்து கேட்டாள். பசிக்கலடி, 1/2 மணி போட்டுமே. பார்வதி மௌனமாய் நகர்ந்து விட்டாள். அப்பா. வாசலில் யாரோ அழைத்தார்கள். அந்த குரல். யார்? யார் அது? அப்பா, நான் தான் ஆகாஷ் வந்திருக்கேன். பார்வதி பாய்ந்து வந்தாள். அவர் எழுந்த வேகத்தில் மடியில் இருந்த சிவாஷ்டகம் குப்புற விழுந்தது. உள்ள வரலாமா? மெலிந்து கருத்து 2 மாதமாய் டைபாய்டில் கிழந்தா மாதிரி எலும்பு கூடாய் நிற்கிறானே ஆகாஷா இது? பெற்ற மனங்கள் தவித்தன. பார்வதி தொண்டை அடைக்க கணவனை பார்த்தாள். அவர் எழுந்து போனார். அவன் தோளில் கை வைத்தார். பர்மிஷனாடா கேக்குற? உன் வீடுரா இது. இந்த வீட்டு ராஜாடா நீ. வாடா. தேங்க்யூப்பா. அவன் திரும்பி தாயை பார்த்தான். நல்லா இருக்கியம்மா? சந்தோஷம்பா. மறக்காம இருக்கியே இன்னும். பெத்தவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு போ வந்திருக்கியே. சந்தோஷம்டா ஆகாஷ். பார்வதி மகனின் கைப்பற்றி அழுதாள். ஷோ, வந்ததும் வராதமா என்ன பேச்சு பார்வதி இதெல்லாம்? நீலகண்டன் மகனின் தோள்களில் அணைத்தா மாதிரி கைகளை போட்டுக்கொண்டு சோஃபாவில் உட்கார வைத்து தானும் அருகில் உட்கார்ந்தார். எதற்கு வந்திருக்கிறான்? திடீரென்று எந்த ஞானோதயம் இங்கே துரத்தி விட்டிருக்கிறது? ஏன் இவ்வளவு அடிபட்ட சோகம் முகம் பூராவும்? அவனை பார்க்க பார்க்க அவர் நெஞ்சம் இளகிக் கொண்டே வந்தது. என்ன தெரியும் இவனுக்கு? பச்சை குழந்தை. துணி தோச்சுக்க தெரியாது. வெண்டைக்காய் இளசா, தேங்காய் முத்தலா, வாழைத்தண்டு கெட்டியா வாங்க தெரியாது. தோச்சு வச்சிருந்த துணிய மடிக்க தெரியாது. எல்லாம் பார்த்து பார்த்து நானும் அவளும் தானே பண்ணோம். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா துள்ளி திரிந்தவன காதல்ங்கிற கருமாந்திரம் தானே இப்படி தாடி கோலத்துக்கு தள்ளி விட்டுருக்கு. அம்மா சொல்லுப்பா.
பார்வதி கண்களை துடைத்துக் கொண்டாள். என்னம்மா சமையல்? சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு, அரைக்கீரை மசியல், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. பார்வதி ஆர்வமாய் கேட்டாள். 1/2 மணில உனக்கு பிடிச்சதா செஞ்சுடுறேன். ஆகாஷ், புதினா துவையல், எலுமிச்சை ரசம், பீன்ஸ் முசிலி. சரியா? வாண்டாம்மா, வத்த குழம்பு சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்குமா. ரொம்ப நாளாச்சாப்பா சாப்பிட்டு. ம் அவ நல்லா தானம்மா சமைப்பா. மசாலா இல்லாம சமைக்க வராதும்மா. சோம்பு லவங்கம் பூண்டு இல்லாம சமைக்கவே தெரியாது. என்ன பார்வதி, கேள்வி நேரமா இது? முகத்தை பார்த்தாலே தெரியலையா? தட்டை போடு, பரிமாறு. பசியார குழந்தை சாடட்டும் முதல்ல. 2 தடவை குழம்பு சாதம், அகப்பை அகப்பையாக கீரை மசியல், நாக்கில் தடவி தடவி ருசிக்கிற தயிர் பச்சடி. ஆகாஷ் குழந்தை மாதிரி வெட்கத்தை விட்டு அள்ளி அள்ளி வாயில் போட்டுக் கொண்டான். விரலிடுக்கில் வழிந்த தயிரை வீணாக்காமல் நாக்கால் வருடினான். தட்டை ஒரு பருக்கை விடாமல் காலியாக்கி விட்டு எழுந்தபோது பெரிய சத்தத்துடன் ஏப்பம் அவனை மீறி வந்தது. பார்வதி அயர்ந்து போய் நின்றாள். ஆகாஷா இப்படி சாப்பிட்டான்? வற்புறுத்தி நெய்யா கொட்டினாலும் அளவா சாப்பிட்டு எழுந்துக்கிற ஆகாஷா? இந்த அளவுக்கா காஞ்சிருக்க வயிறு? அப்படின்னா அவ... நீலகண்டன் பார்த்து கொண்டே இருந்தார். எதற்காகவோ வந்திருக்கிறான், சொல்லட்டும். அப்பா. மறுபடி அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். சொல்லுப்பா. ஒரு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. என்ன ஆகாஷ்? டைவர்ஸ். என்னப்பா சொல்ற? அவன் தீர்மானத்துடன் நிமிர்ந்து அவர்களின் விக்கித்த முகங்களை பார்த்தான். டாக்டர் வேணுகோபாலின் தோளை தட்டி கொடுத்தார். எழுந்து கொண்டார். கற்பகத்தை பார்த்து புன்னகைத்தார். ஒரு வியாதி இல்லம்மா உங்களுக்கு. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி நார்மல். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வலி தாங்கி தாங்கி பொண்ணு எவ்வளவோ வலிமையாத்தான் ஆயிடுறா. ஆனாலும் சில சமயங்கள்ல சாதாரண விஷயத்துக்கே தோண்டு போயிடுறா. அதிசய முரண்பாடு. யமுனா பண்ணது எதிர்பாராத விஷயம்தான், தப்புதான். ஆனா பெரிய குத்தம் மாதிரி நினைக்கிறீங்களே 2 பேரும், அதுதான் தப்பு. இந்த குடும்பத்தோட மனசளவுல நெருங்கினவங்கிற முறையில சொல்றேன். போனதெல்லாம் போட்டும். நம்ம வீட்டு குழந்தாவ. ஒருத்தனை நம்பி அவன் பின்னாலேயே போயிருக்கிறா. அவன் நல்லவனா இருக்கணும். கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். அதுதான் வேணும். புரியுதா? ட்ரை டு பி நார்மல். மனசுலதான் இருக்க ஆரோக்கியம். வேணும். நீங்க முதல்ல மூஞ்சில இருக்க சோகத்தை வழிச்சேரிங்க. ஷில் பி ஆல் ரைட் தென். கற்பகம் தொண்டை வரை வந்த விம்மலை மிக பிரயத்தனப்பட்டு உள்ளே தள்ளினாள். பாவி, எவ்வளவு அன்பு கொட்டி கொட்டி வளர்த்தேன். அழகையும் அறிவையும் பார்த்து பார்த்து எவ்வளவு பூரிச்சிருப்பேன். இந்த வெத்தலை கொடி படுறதுக்கு எந்த தேக்கு மரத்தை தேடி அலைய போறேன்னு எவ்வளவு அழுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரே நாள்ல என்னை குப்புற தள்ளிட்டியே. எழுந்து உட்காருங்க முதல்ல. பத்திரிக்கை படிங்க. கோவில் சினிமான்னு ஜனங்க புழங்குற இடங்களுக்கு போய் 1/2 மணி நேரமாவது இருந்துட்டு வாங்க. மனசு இருக்கும் குறையும். பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. அதெல்லாம் ஜெயிச்சு எழுந்து உட்கார்றதுலதானே வாழ்க்கையோட ரகசியமே இருக்கு. வரேன். டாக்டர் போய்விட்டார். வாசல் வரை போய் காரில் ஏற்றி அனுப்பிய பின் வேணுகோபால் உள்ளே வந்தார். கற்பகம் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். முகத்தை அழுத்தி துடைத்திருந்தாள். தலையை விரல்களால் கோதி சற்றே சீராக்கி படுக்கை விரிப்பில் இருந்து சுருக்கங்களை நீக்கிக் கொண்டிருந்தாள். அருகில் போய் உட்கார்ந்தார். டாக்டர் போயாச்சா? நீங்களும் சரியாவே சாப்பிடுறதில்ல. சரவணபவன் வரைக்கும் போய் நல்லதா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாங்களேன் என்பதற்குள் கற்பகத்திற்கு மூச்சிரைத்தது. பசியே இல்ல என்றார் அவர் உட்கார்ந்தபடி. ஹால் கடிகாரம் 1 மணி அடித்தது. தெருவில் ஒரே ஒரு எருமை மாடு மட்டும் தனியாக நடந்து போனது. எதிர் வீட்டில் டிவி ராக் மியூசிக்கை இறைச்சலாய் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. மனசு அடிச்சுக்குது. கற்பகம் முணுமுணுத்தாள். திரும்பினார். ராத்திரியெல்லாம் தூக்கமே பிடிக்கல. எல்லாம் சரியாத்தான் இருக்குங்கிறாரே டாக்டர். மனசுல ஏதோ குத்திக்கிட்டே. கற்பகம் மூக்கை உறிஞ்சினாள். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஒன்னும் வேணாம். பரவாயில்ல, கோச்சுக்க மாட்டேன், சொல்லு. அவர் மனைவியை ஆதரவுடன் பார்த்தார். டாக்டர் சொன்னாரே, அதை கேட்டதும் ரொம்பவே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டது மனது. எப்படி இருக்காளோ, அவன் எப்படி நடத்துறானோ ஒன்னும் தெரியலையே. புத்திசாலித்தனத்துல என்ன குறைச்சல் அவளுக்கு கற்பகா? எல்லாம் நல்லாத்தான் இருப்பா. பயமா இருக்குங்க எனக்கு. நம்ம பொண்ணு பத்தி நமக்கு தானே தெரியும். வாசற்கதவை யாரோ தட்டினார்கள். திறந்தா இருக்கு. யாரது? நான் தான்ப்பா, யமுனா. மெல்லிய விரல்களால் கதவை தள்ளியபடி உள்ளே வந்து நின்ற யமுனாவை பார்த்து வேணுகோபால் இமைக்க மறந்து நின்றார். கற்பகம் சிலையாகவே மாறிப்போனாள். யமுனா, நீயா? நீயா இது? 8 மாதங்களில் எப்படி 3 1 பங்காக சுருங்கி போனாய்? இவ்வளவு கருவளையங்கள் எங்கிருந்து வந்தன உன் கண்களை தேடிக்கொண்டு? குறும்பு சிரிப்பு சதா வட்டமிடும் அந்த முகத்தில் வறண்டு போன உதடுகள் மட்டும். யமுனா, உள்ள வாணி கூப்பிட மாட்டீங்களாப்பா? ஏம்மா, நான் வரக்கூடாதா? என்ன கேள்வி இது? வாடி, உன் வீடுறி, வா வா. 2 பேரும் ஒரே குரலில் சொன்னார்கள். யமுனா சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தாள். கலங்கிக் கொண்டு வந்த கண்களை துடைக்க கூட தோன்றாமல் ஒரு கணம் அப்படியே நின்றாள். 1 நிமிடம் கூட அம்மா ஓய்வாக உட்கார மாட்டாளே
இது என்ன படுக்கை பட்ட பகலில்? என்னம்மா, என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல யமுனா, உன்னை பார்க்கலையேங்கிற ஏக்கம் அவளை தாகம் மாதிரி வாட்டுது, அவ்வளவுதான். அப்பா திரும்பி மனைவி பக்கம் பார்த்தார். குழந்தைக்கு காஃபி கலந்து கொடு, இதோ போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். டிஃபனா? வெளிலியா? ஏன்பா? அவள் தவித்தாள். ஒண்ணுமில்லம்மா, வராதவ வந்திருக்க, கிச்சன்ல ஏன் டைம் வேஸ்ட் பண்ணும், பேசிட்டு இருக்கோ, வந்துடுறேன். ப்ளீஸ்பா, அம்மாவால முடியல, ஷீ இஸ் வெரி சிக், கரெக்டா? யமுனா கண்ணீருடன் தாயின் மடியில் கைகளை பதித்து உட்கார்ந்தாள். உன்னை பார்க்காத குறைதான் யமுனா, வேற என்ன, சரியாயிடுவா. வேணுகோபால் மகளின் பக்கம் அமர்ந்தார். அவளையே அவர் கண்கள் மௌனமாய் அளந்தன. 8 மாதத்துக்கு பிறகு வந்திருக்கிறாள், தனியாக வந்திருக்கிறாள். முகத்தில் பழைய களை இல்லை. உலகம் பூரா எதையோ தேடி களைத்து ஏமாந்து வெறுங்கையோடு திரும்பிய மாதிரி இருக்கிறாள். என்ன நடந்திருக்கும்? நான் சமைக்கட்டுமாமா? உங்க 2 பேரையும் பார்த்தா அடிவயிறு கலங்கி போகுதுப்பா. இப்படியா சப்பி போன மாங்கொட்டை மாதிரி இருக்கிற அம்மா முகம்? குருவி கூடு மாதிரி இப்படியா தாடி மலைஞ்சு கிடக்கும் உங்க முகத்துல? தப்பு பண்ணிட்டேன்ப்பா. யமுனா தாயின் மடிமேல் முகம் புதைத்து விம்மினாள். போனது போட்டு யமுனா, எப்படி இருக்க நீ? நல்லவன் தானே அவன்? கண் கலங்காம உன்னை கவனிக்கிறான் தானே? சொல்லு, சொல்லு யமுனா. பதில் சொல்லாமல் அவள் குலுங்கினாள். உன் அழுக என்னவோ செய்யுது யமுனா, சந்தோஷமா இல்லையா நீ? இல்ல. அவள் தலை மெல்ல ஆடியது. என்னம்மா சொல்ற? தவித்து போனார்கள். பிடிக்கலப்பா, தினம் தினம் போராட்டம், தினம் தினம் அழுக, நரகமா இருக்குப்பா. காதலிக்கும் போது கண்ணை சுத்தி ஒரு மாய துணி கட்டியிருந்தா மாதிரி. யமுனா, முடியாதுப்பா, இனிமே வாழவே முடியாதுப்பா, விவாகரத்து தான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அவள் நிமிர்ந்தபடி சொன்னாள். நடு இரவில் திடீரென்று விழிப்பு வந்துவிட்டது. ஆகாஷ் திரும்பி பார்த்தான். யமுனாவை காணவில்லை. எழுந்து உட்கார்ந்தான். ஜன்னல் வழியே சிலீரென்று காற்று அறையை குளுமைப்படுத்தியிருந்தது. நிலவு நடுவானத்தை தாண்டி போய்விட்டது. ஆள் நடமிட்டம் ஆட்டம் இல்லாத தெரு மயான அமைதியை சுமந்து கொண்டு ஒருவித அமங்கலத்தன்மையுடன் தெரிந்தது. எழுந்து நடந்தான். தொண்டை வறண்டிருந்தது. ஃப்ரிட்ஜை திறந்தான். சில்லென்று தண்ணீர் கேட்டு நாக்கு தவித்தது. சுத்தமாக தண்ணீர் இல்லை. பாட்டில்கள் பூராவும் காலியாக ஃப்ரிட்ஜின் மேல் தட்டில் உலர்ந்து கொண்டிருந்தன. ச! அவன் படார் என்று கதவை மூடினான். என்ன வீடு இது? தாகத்துக்கு குடிக்க நீர் கூட இல்லாத என்ன கொடுத்தனும் இது? பால்கனி கதவு லேசாக திறந்திருக்க ஓரமாய் உட்கார்ந்திருந்த யமுனா தெரிந்தாள். மோகினி மாதிரி அர்த்த ஜாமத்துல இந்த இருட்டுல என்ன வேலை விளக்கு? திமிரு, ஆம்பளை மாதிரி நடந்து காட்டணுங்கிற வெறி, அச்சமே இல்ல எனக்கு என்ன காட்டிக்கிற கொழுப்பு. ஃப்ரிட்ஜில பார்த்து தண்ணி ரொப்ப கூடாதா யமுனா என்று கேட்க நாக்கு துடித்தது. சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டான். வேண்டாம், என்ன பதில் வரும் என்று தெரியும். நான் தான் செய்யணுமா அந்த வேலைய? நீங்க செஞ்சா என்ன விரல் தேஞ்சு போயிடுமா என்பாள். இந்த அலட்சியம் நேராக சென்று அவன் ஈகோவை துடைக்கும். மறந்துட்டேன், இதோ வைக்கிறேன், இப்படியெல்லாம் பேச தோணக்கூட செய்யாதில்ல உனக்கு? என்ன வளர்த்து வச்சிருக்காங்க? சே! என்னை பத்தி பேச மட்டும்தான் உரிமை இருக்கு உங்களுக்கு. அவங்களெல்லாம் எப்படி இழுக்கலாம் என்று வரிந்து கட்டி கொண்டு அவள் சண்டைக்கு வருவாள். நரகமாகும். இரவு ரணகலமாய் மாறும். ஆகாஷ் பொத்தென்று நாற்காலியில் உட்கார்ந்தான். 8 மாதங்கள். சக்கரம் தலைகீழாய் உருண்டு விட்டது. அந்த காலம்தான் எப்படி இருந்தது? அம்மாவின் பயத்தையும் வெகுளித்தனத்தையும் பார்த்து பார்த்தே வளர்ந்த உள்ளம் யமுனாவின் தைரியத்திலும் வெளிப்படையான பேச்சிலும் கவரப்பட்டது. எதிலும் தனக்கென்று தனியான கருத்து வைத்திருக்கும் தன்னம்பிக்கை ஆச்சரியத்தை அளித்தது. யாரை பற்றியும் கவலைப்படாமல் மனதிற்கு தோன்றியதை தெளிவாக எடுத்து பேசும் நேர்மை மனதை தொட்டது. அந்த யமுனாவிற்கு அழகாய் பொருந்திய அத்தனை குணங்களும் இந்த யமுனாவிடம் ஒட்டவே இல்லையே. இவளிடம் என்ன எதிர்பார்க்கிறேன்? மென்மையா? வெகுளித்தனமா? என் கருத்தோடு ஒத்துப்போகிற எளிய சுபாவமா? குறைகளோடு அப்படியே ஏற்றுக்கொண்டு குத்திக்காட்டாமல் வெளிப்படுத்துகிற பாசமா? காற்று இப்போது மேலும் குளிரை சுமந்து கொண்டு வந்தாலும் கண்கள் என்னவோ நெருப்பு கட்டிகளை வைத்தா மாதிரி எரிந்தன. ஒரே ஒரு ஆழ்ந்த தூக்கம் தருவாயா என்று இமைகள் கெஞ்சின. எழுந்து போய் படுக்கையில் விழலாம் என்று நினைத்த போது யமுனா வந்து எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். மெதுவாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஓரிரு வினாடிகள் முகத்தில் நிலைத்து எவ்வித உணர்ச்சியையும் பிரதிபலிக்காத பார்வை. தூக்கம் வரலையா? இதழ்கள் மெல்ல முணுமுணுத்தன. இல்ல, எனக்கும் வரல. இப்போது திரைச்சீலைகள் காற்றில் அசைந்தது. ஏதோ மர்ம படத்தில் வருகிற திகில் காட்சி மாதிரி இருந்தது. அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் என்றாள் அவள் இருட்டில் தெரிந்த தொலைதூர ஒற்றை நட்சத்திரத்தை பார்த்தபடி. நானும் தான் என்றான். வெடுக்கென்று நிமிர்ந்தாள். எவ்வளவு அழுத்தம்! இன்னும் எத்தனை எத்தனை புதிர்கள் மறைந்து கிடக்கின்றன அந்த இதயத்தில். இப்படியா இருந்தான் அந்த காலத்தில்? யமுனா யமுனா என்று பெயரை ஏதோ பக்தி பாசுரம் மாதிரி அழைப்பானே. எப்படி இவ்வளவு கிளியரா திங்க் பண்ண முடியுது உன்னால என்று அடிக்கடி வியப்பானே.
உங்க காலனிக்கு காந்திபுரம் தானே பேரு, தாடிபுரம் மாத்திரலாம். நீ இருக்கியே, பின்ன அவன் தாடி வளர்த்துக்கிட்டு தெரியாம என்ன செய்வான் என்று கவிதைத்தனமாக பேசுவானே. ஒரு நாள் குரலை கேட்காவிட்டாலும் உயிர் போறா மாதிரி இருக்கு என்றானே. என் பேச்சை பதிவு செய்து கொண்டு தலைமாட்டில் வைத்து தினம் கேட்பானே. எங்கே அந்த ஆகாஷ்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறாரு. உடம்புல பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல, மனசுதான். ஷீ இஸ் வெரி அப்செட் மென்டலி. எங்க வீட்லயும் அதே கதை தான். மாடு வந்து விதிச்சிட்டு போன பூந்தோட்டம் மாதிரி. அப்பாவால பேசவே முடியல. என்னை பார்த்ததும் அம்மா அழுகையில நானே ஆடி போயிட்டேன். அடுப்புல பூனை தூங்குதுன்னு சொல்ற மாதிரி கிச்சன்ல ஒரு சமையல் இல்ல, ஒரு டிஃபன் இல்ல. நான் ஒண்ணு சொன்ன அமைதியா கேப்பியா? நிமிர்ந்தாள். எவ்வளவோ யோசனைக்கு அப்புறம் தான் சொல்றேன். சொல்லுங்க. ஆகாஷ் திரும்பி அவள் முகத்தையே உற்று பார்த்தான். பிறகு பார்வையை நகர்த்தி டேபிள் மேல் பதித்துக் கொண்டான். நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் நம்பிக்கை இருக்கா உனக்கு? இல்ல என்றாள் உடனடியாக. நீ யோசிச்சியா இதை பத்தி? நிறைய நிறைய. என்ன செய்யலான்னு தோணுது? we have to come to a decision. உங்களுக்கு என்ன தோணுது? அமைதியா பிரிஞ்சிடலான்னு. எஸ், எக்ஸாக்ட்லி. சட்டபூர்வமா விலகிடலான்னு. நமக்குள்ள ஒத்துமை இருக்கே இதுலயாவது. ஓங்கி ஒரு மிதி விதிக்க வேண்டும் போல் வந்த ஆத்திரத்தை அவன் கட்டுப்படுத்திக் கொண்டான். எவ்வளவு நெஞ்செழுத்தம்! கடைசியாக கூட லேசான எதிர்பார்ப்பு இருந்தது. டைவர்ஸ் என்றதும் பதறிப்போவாள், தடுமாறி கண் கலங்குவாள் என்று நப்பாசை இருந்தது. ரொம்ப துவண்டு போய் நிற்கிறவளை பார்த்ததுமே என் மனமும் நெகிழ்ந்து விடுமோ என்கிற கனவு கூட இருந்தது. ஆனால் இவள் சேச்ச, நமக்குள்ள சண்டை வேணாம், அழுக ஆர்ப்பாட்டம் வேண்டாம். லெட்ஸ் ஃபார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நம்ம பிரிஞ்சிடலாம். உனக்கு இஷ்டம்னா என் கூட வரலாம். அவன் சுவரை பார்த்தபடி பேசினான். எங்க? கிருஷ்ணகுமார் வீட்டுக்கு. லாயர் கிருஷ்ணகுமார். மியூச்சுவல் செப்பரேஷன்? எஸ். மனப்பூர்வமா விலகிடுறதா 2 பேரும் ஒத்துமையா அப்ளை பண்ணிடலாம். கண்டிப்பா வரேன். நிலா இந்த உரையாடலை கேட்க பிடிக்காத மாதிரி மேகத்துக்குள் ஒளிந்து கொண்டது. வனிதா அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தாள். கல்லை போன்ற இறுகிய முகத்துடன் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த யமுனாவை விழித்து பார்த்தாள். விளையாட்டு பேச்சா, இல்லை நிஜம்தானா? பிரியலாம் என்று தீவிரமாகவே முடிவு கட்டிவிட்டார்களா? பரஸ்பர விலகலுக்கு சம்மதம் என்ற கையெழுத்து போட்டு ஒப்புக்கொண்டிருக்கிற காகிதம் இதோ படபடக்கிறதே. நிஜம்தானா? ஏய் யமுனா, என்னடி இதெல்லாம்? உன் வாழ்க்கையிலயா, உன் காதல் வாழ்க்கையிலயா அதெல்லாம் நடக்குது? விழுந்து விழுந்து காதல் பண்ணீங்களே, 1000 பார்வையில உன் பார்வையை நான் அறிவேன்னு உருகி உருகி பாடுவியே. ஆகாஷ் ஒரு கை குழந்தை வனிதா, சூதுவாதே இல்ல, என் நைஸ் ஜென்டில்மேன் கண்ணஞ்சொலிக்க உதடுகள் துடிக்க என்கிட்ட புகழ்வியே. அந்த ஆகாஷா இன்னைக்கு விஷமாகிட்டார் உனக்கு? நோ யமுனா, எனக்கு என்னமோ இது விடுதலை பத்திரம் மாதிரி தோணல. உனக்கு ஏற்பட போகிற ஏதோ ஒரு அடிமத்தனத்துக்கான சாசனம் தான் தோணுது. வனிதா என்னென்னவோ நினைத்து கொண்டாள். ஏதாவது செய்து இதை நிறுத்த வேண்டும் என்று பரபரத்தாள். ஆகாஷை நேரில் பார்த்து பேசினால் என்ன? இவள்தான் அவசர குடுக்கை. காரியத்தை விட வீரியம்தான் முக்கியம். தான் கேட்டால் யானை மீது உட்கார்ந்திருக்கிறவன் கூட இறங்கி வந்து சுண்ணாம்பு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள். அவன் இயல்பானவன், எல்லைகள் வைத்திருப்பவன், அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட ஆசைகள் வைத்திருப்பவன், தெளிவாக சிந்திப்பவன். ஆகாஷை மீட் பண்ணலான்னு நினைக்கிறியா? தூக்கி வாரி போட வனிதா நிமிர்ந்து தோழியை பார்த்தாள். உன்னைத்தான் கேட்டேன். என்ன என்ன கேட்டேன் யமுனா? ஏதாவது செய்யணும்னு டென்ஷனா இருக்கியே, எப்படியாவது நிறுத்திடணும்னு. யமுனா விரல் நகங்களையே பார்த்தபடி பேசினாள். எவ்வளவு கெட்டிக்காரி! என் மனதில் ஓடுவதை கேசட்டில் கேட்டா மாதிரி அப்படியே சொல்கிறாளே என்று வனிதா ஒரு கணம் வியந்து உடனே சகஜத்துக்கு வந்தாள். தப்பா? ஒரு முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறது தப்பா யமுனா? லிசன், உன்னை 100% நல்லா தெரியும்னா ஆகாஷ 80%ஆவது தெரியும். 2 பேரும் அடிப்படையில நல்லவங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க விரும்புறவங்க, நிச்சயமா மத்தவங்களை அடக்கியால நினைக்காதவங்க. இல்ல வனிதா என்று யமுனா வேகமாய் குறுக்கிட்டாள். நீ சொல்றதெல்லாம் எனக்கு தான் பொருந்தும். ஆகாஷ் பழைய மாதிரி இல்ல. சாரி, ஹி இஸ் வெரி டாமினேட்டிங். ஹி இஸ் பிஹேவிங் லைக் அ பக்கா ஓல்ட் ஹஸ்பண்ட். பொண்டாட்டினா வெறும் மெஷினு, புருஷன் தேவைகளை சிரிச்சுக்கிட்டே நிறைவேற்றுற மெஷினு, அவ்வளவுதான். எனக்குன்னு தனி உலகம் இருக்கக்கூடாது, தனி ஆசைகள் கூடாது. என் புடவை செலெக்ஷன்ல கூட புருஷன் செலெக்ஷன் தான் பெஸ்ட்னு சொல்லணும். தெரியுமா உனக்கு? ஆண்கள் வேஷதாரிகள் வனிதா. காதல்ங்கிற வேஷத்தை போட்டுக்கிட்டு வலை வீசி தேடி பொன்மீனை பிடிக்கிற கபடதாரிகள் வனிதா. குலுங்கி அழும் யமுனாவை அதிர்ந்து போய் வனிதா பார்த்தாள். யமுனாவா அழுகிறாள்? டாக் டாக் என்று ஊட்டி குதிரை மாதிரி கம்பீரமாக வளைய வந்து எல்லா கேள்விக்கும் விடை இருக்கு என்கிட்ட என்று தன்னம்பிக்கையுடன் சொல்லும் விளம்பர பெண் மாதிரி வளைய வந்த யமுனாவா இப்படி விம்மி விம்மி அழுவது? கண்ணீர் ஒரு நேர்மையான விஷயம் அல்லவா? உள்ளம் காயம் பட்டால் தானே விழிகள் உருகும். இவள் நெஞ்சம் அல்லவா அடிபட்டிருக்கிறது. அப்படியானால் ஆகாஷ்,
ராமதுரை அரைக்கதவு திறப்பது தெரிந்தது. கண்ணை தொடச்சுக்க யமுனா, பிபி வெளியில வரப்போறான், குனிஞ்சு வேலையை பாரு, அடிக்குரலில் சொல்லிவிட்டு வனிதா விருட்டென்று நகர்ந்தாள். வம்புக்கு அலையும் பார்வையை வீசிவிட்டு எதுவும் கிடைக்காத ஏமாற்றத்துடன் ராமதுரை கதவை மூடிக்கொண்டான். வனிதா நேராக அசிஸ்டன்ட் மேனேஜரிடம் போனாள். சார், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, கண்ணாடி பவர் டெஸ்ட் பண்ணணும், பெர்மிஷன் வேணும், கிளம்பட்டுமா? போயிட்டு வாமா. தேங்க்யூ சார். டிஃபன் டப்பாவை எடுத்து வேனிட்டியில் வைத்தாள். வீக் புத்தகத்தையும் பேனாவையும் வெளியில் வைத்து டிராயரை பூட்டி கைனடிக் ஹோண்டா சாவியை தவிர மற்றவற்றை உள்ளே வைத்து தலையை லேசாக சீப்பினால் ஒற்றி முகத்தை கண்ணாடியில் திருப்தியுடன் பார்த்து கொண்டு கிளம்பிய போது யமுனா குனிந்தபடி ஃபைல் பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷின் அலுவலக விலாசத்தை நினைவுபடுத்திக் கொண்டாள். யமுனாவுடன் ஒரு தடவை போயிருப்பதால் மிக சுலபமாக ஞாபகத்தில் இருந்தது. அரண்மனைக்கார தெருவின் 7வது கட்டடத்தின் வாசலில் வண்டியை நிறுத்தினாள். பிள்ளையார் சிரித்துக் கொண்டிருந்த வாசல் படியில் ஏறிய போது மனசு தானாய் பிரார்த்தித்துக் கொண்டது. ரிசப்ஷனில் விசாரிக்கலாம் என்று அவனுடைய அலுவலக கதவை தொட்டவுடன் திறந்து கொண்டது. எதிரிலேயே இருந்த ஒரு பெண் எஸ் மேடம் என்று கேட்க, மிஸ்டர் ஆகாஷ் ப்ளீஸ், ஐ எம் வனிதா என்றாள். அவருக்கு ஏற்கனவே ஒரு விசிட்டர் வந்திருக்காரு, ப்ளீஸ் வெயிட் என்று அந்த பெண் நகர்ந்ததும் பக்கவாட்டு ஆள் உயர கடுப்பு தடுப்புக்கு பின்னாடி ஆகாஷ் தெரிந்தான். அந்த தோற்றம் அவளை அயர வைத்தது. குறுகி போன உடல், மண்டி கிடந்த தாடி, ஒளியே இல்லாத வெற்று கண்கள், ஜீவன் போன முகம். ஆகாஷா? பெருவியாதிக்காரன் போல, வாழ்வே மாயத்தில் வருகிற கடைசி கட்ட கமலஹாசன் போல என்ன கோலம் இது? யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறான்? கூட இருப்பவனை எங்கோ பார்த்தா மாதிரி. எஸ், உடனே நினைவுக்கு வந்து விட்டது. அவர்கள் கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்ட தியாகு. இவன் எதற்காக இங்கே? செவிகளை கூர்மைப்படுத்தி கவனித்தாள். முடியும் ஆகாஷ், கண்டிப்பா முடியும். யூ ஆர் எ வெரி மெச்சூர்ட் பர்சன். இவ்வளவு சீரியஸா போகாமலே இதை நல்லபடியா முடிச்சுக்க முடியும். யமுனா அவசரக்காரியா இருக்கட்டும், தலகனம் கூட இருக்கட்டும், பேசிக்கலா ஷீ இஸ் வெரி குட், இல்லையா ஆகாஷ்? தியாகு வெகு நிதானமாய் பேசினான். வேற வழியே இல்ல தியாகு, துணிஞ்சுதான் இந்த டெசிஷனுக்கே வந்தேன். நிம்மதி வேணும் தியாகு, நிம்மதி. நிம்மதி. எது பேசினா எது வெடிக்கும்னு அணுகுண்டு பயத்திலேயே வாழ்றது எவ்வளவு கொடுமை தெரியுமா? நோ, பட்டுட்டேன் தியாகு. அடங்காப்பிடாரி மனைவியோட வாழற வாழ்க்கை தற்கொலையை விட கொடூரம்டா. கொஞ்ச நாள் விலகி இருக்கலாமே, பிரிவு நல்ல சிந்தனையை கொடுக்குமே. உணர்வுகளுக்குள்ள ஊறி போன சுபாவங்களை மாத்திக்க முடியாது தியாகு. 2 பேருமே டஃப் வாழ்க்கைய மீட் பண்ண வேண்டி வரும் ஆகாஷ். போலித்தனம் இல்லாத வாழ்க்கை அது தியாகு. நல்லா நல்லா யோசிச்சு ஆகாஷ். மண்டையில ரத்தம் சுன்ற அளவுக்கு. ஆகாஷ் சிரிப்பதையும் தியாகு மேலும் மேலும் வற்புறுத்துவதையும் அவள் கவனித்தாள். உட்கார்ந்து கொண்டாள். கதவு திறந்தது. வெளியே வந்த தியாகுவை பார்த்ததும் உடனே எழுந்து கொண்டாள். தியாகு குழப்பத்துடன் அவளை பார்த்தான். ஒரு வினாடி இருவரும் புன்னகைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு என்ன தேதி? ஜூன் 4, இஸ் இட் நாட்? அடுத்த வருஷம் இதே நாள் யூ வில் செலிப்ரேட். கிருஷ்ணகுமார் கண்ணாடியை கழட்டிவிட்டு இருவரையும் பார்த்தார். யமுனா ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள். ஆகாஷ் டேபிள் மீதிருந்த தொப்பைக்கார பொம்மை மீது பார்வையை பதித்துக் கொண்டான். ஒளிவு மறைவில்லாம 2 பேரும் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னீங்க. நானும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அட்வைஸ் பண்ணேன். பொறுமையா கேட்டுக்கிட்டு உங்க ஸ்டாண்ட்லயே இருந்தீங்க. கிருஷ்ணகுமார் புன்னகை விலகிய முகத்தில் வார்த்தைகளை தேடும் உதடுகள் தடுமாற மெதுவாக பேசினார். காக்கி உடையுடன் ஒரு அரசாங்க கடைநிலை ஊழியர் ஃபைல்களை வைத்துவிட்டு போனார். காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு சொல்றோம் இல்ல? காலம் மாறல, அது அப்படியே தான் இருக்கு. மனுஷங்க நாம தான் மாறிட்டோம். எல்லாத்தையும் நமக்கு வசதியா வளைச்சு வாழ பழகிட்டோம். ஆயிரங்காலத்து பயிர்னு சொன்னாங்களே, தோ இந்த கல்யாணத்தை கூட வேணும்னா கழுத்துல மாலையா போட்டுக்கலாம், இல்லைன்னா கழட்டி வச்சிடலாங்கிற அளவுக்கு. யமுனா பொறுமை இழந்து கொண்டிருந்தாள். யார் வந்து இவரிடம் இதையெல்லாம் சொல்லி அறுக்க சொன்னார்கள்? வக்கீலாக கச்சிதமாக வேலையை முடித்தோமா, ஃபீஸ் வாங்கினோமா என்றில்லாமல் இதென்ன உபன்யாசம் வேண்டி கிடக்கு? மனசு கேட்கல. அற்புதமான ஜோடியா இருக்கீங்க. பிரிச்சு வைக்கிற வேலைக்கு ஏண்டா வந்தோன்னு இப்ப சத்தியமா கவலையா இருக்கு. கிருஷ்ணகுமார் கண்ணாடியை அணிந்து கொண்டார். சட்டப்படி பிரிச்சு வைக்க வேணா, கோர்ட்டு சொல்லும். மனப்பூர்வமா சேரணும்னு ஆசைப்பட்டா யாராலையும் குறுக்க நிக்க முடியாது. லைஃப் இஸ் டூ ஒண்டர்ஃபுல் டு பி ஸ்பெண்ட் ஒரியிங். கிளம்புங்க. எழுந்தார்கள். ஆகாஷ் ஸ்கூட்டர் அருகில் நின்றான். பதில் பேசாமல் அவளும் நின்றாள். மௌனத்தில் நிமிடங்கள் கரைந்தன. எப்போதும் போல உட்கார் யமுனா என்று சொல்ல வாய் வரவில்லையே என்று அவள் நினைத்து கொண்டாள். எல்லாம் தனக்கு காரியம் ஆகிற வரைக்கும் தானா? இறங்கிவிடவே மனமில்லாமல் சென்னை நகரை சுற்றி சுற்றி வந்த அந்த காலம் அவளுக்கு தொண்டை அடைத்தது. வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். எந்த சாமானும் எனக்கு வேண்டாம். பிரியப்பட்டா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கலாம். ஆகாஷ் தரையை பார்த்தபடி பேசினான். எனக்கும் வேண்டாம். என்ன இருக்கு பெருசா?
ஒரு கேஸ் ஸ்டவ், 4 பாத்திரம், ஒரு ஃபேனு, ஒரு கட்டில், உடைஞ்ச சோஃபா, 2 பில்லோ, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அவ்வளவுதானே? பதில் சொல்லாமல் வண்டியை கிளப்பினான். நடு ரோட்ல நின்னு ஆர்குமெண்ட் வேண்டாம், வீட்ல போய் பேசிக்கலாம், ஏறு. ஏறிக்கொண்டாள். ஜாக்கிரதையாக. அவன் மேல் புடவை நுனி கூட பட்டுவிடாமல் பின்பக்கம் சாய்ந்து உட்கார்ந்தாள். அவன் அதற்கு முன்பக்கமாக குனிந்து வண்டியை ஓட்டினான். ஆயிற்று, எல்லாம் முடிந்து விட்டது. ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாயிற்று. எதுவுமே வருகிற வரைதான் பயமும் குழப்பமும் கலவரமும். வருகிற வரைக்கும் தான். வந்த பிறகு எல்லாவற்றையும் மனசு ஏற்றுக்கொண்டு விடுகிறது. யமுனா, ஒரே அடியாய் உன்னை மட்டும் குற்றம் சொல்ல மாட்டேன். என் வானில் ஒளி வீசும் வெண்ணிலாவாக உன்னை கற்பனை செய்து கொண்டதில் என் தவறு கூட இருக்கலாம். ஒரே கணம் மின்னலாய் பாய்ந்து வெளிச்சம் வீசுகிற மின்சாரமாய் இருந்து விட்டாயே. போகட்டும். ஒரு சில தங்கமான தருணங்களும் இருக்கின்றன. குழந்தைகள் போல நாம சிரித்து மகிழ்ந்தி கொஞ்சு குலாவிய கணங்கள், கடைசி சுவாசம் வரைக்கும் கூட மனம் வீசிக்கொண்டிருக்கிற நினைவுகள், அவற்றிற்கு என் நன்றி. எங்கிருந்தாலும் நீ நன்றாக இரு. வீடு வந்து விட்டது. இறங்கினார்கள். சாவியை எடுத்து திறக்கப் போனாள். அதிர்ந்து போய் நின்றாள். என்ன யமுனா என்றான் அவன் ஸ்கூட்டரை நிறுத்தியவாறு. வீடு திறந்திருக்கு, யாரோ நடமாடுற சத்தம் கேக்குது, பேச்சு குரல் கூட. அவள் விழிகள் மருண்டன. என்ன சொல்ற? அவன் விரைந்து போய் கதவில் ஒரு கை வைத்து ஓங்கி தள்ளினான். உள்தாழ்பால் போடவில்லை. திறந்தது. உள்ளே இருந்தவர்களை பார்த்து யமுனாவுக்கு இமைக்க மறந்து போனது. அவன் பேச்சு மூச்சில்லாமல் நின்றான். என்ன பாக்குறீங்க? நாங்க தான் வாசல்ல வெயிட் பண்ணலான்னு தான் நினைச்சோம். எதேச்சியா பூட்ட பார்த்தோம். அவசரத்துல கிளம்புறீங்களோ என்னவோ, சரியா பூட்டல. நல்லதா போச்சுன்னு உள்ள வந்தோம். என்ன பிரமிச்சு போய் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீலகண்டனும் நந்தகோபாலும் சோஃபாவில் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்திருந்தார்கள். நிதானமாக பேசினார்கள். யமுனா திரும்பினாள். அவனையே பார்த்தாள். எனக்கு ஒன்றும் தெரியாது என்பது போல் அவன் உதட்டை பிதுக்கினான். ஜாலியா வெளியில போயிட்டு வரீங்க போல இருக்கு. நீலகண்டன் புன்னகைத்தார். ஹோட்டலா, பீச்சா, ஷாப்பிங்கா? ஹோட்டலா தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? நந்தகோபால் கேட்டார். அடுப்படிதான் பாலைவனம் மாதிரி காஞ்சிருக்கேன். அடுப்பு வச்ச தடமே இல்லையே. அடுப்பு பத்த வச்ச தடமே இல்லையே. நீலகண்டன் மகனை பார்த்தார். ஏன்பா, பொம்பளைன்னா அப்பப்போ உடம்புக்கு சரியில்லாம தான் போகும். சோர்வும் களைப்புமா தான் இருக்கும். அதுவும் பாவம், அவ வேலைக்கு வேற போயிட்டு வரா. நீ ஹெல்ப் பண்ணாதான் என்ன? ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பயத்துக்கு எடுத்துக்கணுமா? இல்ல சம்பந்தி, இவங்கள பார்த்தா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரா மாதிரி தெரியலையே. சினிமாக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்றீங்களா? அப்படியும் இல்ல, ரெண்டும் தான். சோசியல் மைண்ட் ஆச்சே. ரத்த தானம் செஞ்சுட்டு வராங்களோ என்னமோ. கையில அடையாளம் இல்லையே. பின்ன எங்க இருந்தா வராங்க? ஆகாஷ் எரிச்சலுடன் ஏறிட்டான். எங்க போகணும்னு தெரியணும், அவ்வளவுதானே. சொல்றேன், கேட்டுக்கங்க. கோர்ட்டுக்கு போனோம். கையெழுத்து போட போனோம். அமைதியா பெரிய சம்மதம்னு சாட்சி சொல்ல போனோம். போதுமா? இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? யமுனா தலைகுனிந்து கொள்ள அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இவர்கள் எப்படி வந்தார்கள்? எதற்காக வந்தார்கள்? ஒருவரிடம் ஒருவர் நட்பு பாராட்டிக் கொண்டு எப்படி இயல்பாக பேசுகிறார்கள்? என்ன இதெல்லாம்? ஆகாஷ் குழப்பத்துடன் யமுனாவை பார்க்க, அவள் அதற்கு மேல் தவித்துக் கொண்டிருக்கிற முகத்துடன் நின்றாள். நீலகண்டன் அவன் கையை பற்றி உட்கார வைத்தார். யமுனா, நீயும் உட்கார. அப்பா, நீங்க எப்படிங்க? இவர் யாருன்னு தெரியாதுல்ல உனக்கு? மிஸ்டர் நந்தகோபால், யமுனாவோட அப்பா. வி ஆர் செயிலிங் இன் த சேம் போட் இல்லையா? அதான் பரஸ்பர உபகாரம், பரோபகாரம். நீலகண்டன் புன்னகைக்க அவன் இறுக்கமான முகத்துடன் பார்வையை திருப்பிக் கொண்டான். யமுனா, நீ பதில் சொல்லுமா. கோர்ட்டுக்கு போயிட்டு வரதா சொல்றான் இவன், நிஜம்தானா? ஆமா. கையெழுத்து போட்டாச்சா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சட்டப்பூர்வமா பிரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம்? பதில் சொல்லாமல் அவள் பக்கத்தில் கிடந்த பத்திரிகை ஒன்றில் அட்டைப்படத்தில் கண்களை ஒட்ட வைத்துக் கொண்டாள். பதில் சொல்லு யமுனா, என்ன பண்ண போற? நந்தகோபால் குறுக்கிட்டார். இதென்ன சார் கேள்வி? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? ஷீ இஸ் வெரி போல்டு. சூட்டபிளா இன்னொரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிப்பா. யூ மீன் அனதர் லவ்? மேபி. அதுவும் ஃபெயிலியரா போகாதுன்னு என்ன நிச்சயம்? இந்த காதல் கல்யாணம் மாதிரி. என்ன சார் சொல்ல வரீங்க நீங்க? சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு என் பொண்ணு தனிமரமாவே நிக்கணுங்கிறீங்களா? நானும் அக்கா தங்கைகளோட பிறந்தவன் தான் சார். எனக்கும் பொண்ணை பத்தி தெரியும். அவ வாழ்க்கையோட அருமை பத்தி தெரியும். பின்ன ஏன் அபசகுனமா பேசுறீங்களா? என்னதான் பார்த்து பார்த்து தேடி தேடி செலக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டாலும் 50-50 ரிஸ்க் இருக்கு இல்லையா? பார்ட்னர் நேர்மையான ஆளா இருக்கிறதுல அதிர்ஷ்டம் தேவைப்படுது இல்லையா? ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற ஆளோடையே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தா என்னன்னு கேக்குறேன். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நந்தகோபால் முதுகை ஒரு தடவை குலுக்கி கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். 100க்கு 1000% கரெக்ட் சார். லட்சத்துல ஒரு வார்த்தை நீங்க பேசுனது. தெருவில் மத்தியான வெயிலின் அட்டகாசம் குறைந்து குளுமையை சுமந்து கொண்டு கடல் காற்று உலவத் தொடங்கிவிட்டது. மட்டை எடுத்துக்கொண்டு பையன்கள் விளையாட கிளம்பினார்கள். தபால்காரர் ஒருவர் உற்சாகமாக தாலாட்ட வருவாளோ என்று பாடிக்கொண்டு போனார்.
நீலகண்டன் அமைதியாக இருவரையும் பார்த்தார். தொண்டையை லேசாக செருமிக் கொண்டார். அமைதியான குரலில் பேசினார். என் பையன் யாரோ ஒருத்தியோட ஓடி போயிட்டான்னு காதுல விழுந்ததும் துடிச்சு போயிட்டேன். முதுகுல குத்திட்டானேன்னு மனசுக்குள்ள குமுறுனேன். நம்ம வளர்ப்புல என்ன கோளாறுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்ட வலியோட படுக்கையில விழுந்து தூக்கம் வராம பெறலுவேன். ஆனா ஆகாஷ் அவளை விட்டு விலக போறேன்னு சொன்ன பாரு, அன்னைக்கு என் மனசு குளிர்லடா. குமுறல் தான் வெடிச்சுது. என் பையனை இப்படி நிம்மதி இல்லாம பண்ணிட்டியேடா முருகான்னு துடிக்க வச்சது. எப்படியாவது நல்ல வழி காட்டுன்னு மனசு வேண்டிக்கிட்டதே தவிர என் பையன் என்கிட்ட வந்து சேர்ந்துடணும்னு ஆசைப்படல ஆகாஷ். என் நிலைமையும் அதேதான். நந்தகோபாலின் கனிவான குரல் இன்னும் நெகிழ்ந்திருந்தது. யமுனாவா யமுனாவா உயிரையே வச்சு எமையா காப்பாத்தின யமுனாவா ஓடி போனான்னு நான் துடிச்ச துடிப்பு. அவ அழுக அழுக வாசப்படி தாண்டல. யார் முகத்தையும் பார்க்க பிடிக்கல. அடுப்படிக்கு போக பிடிக்கல. வனவாசம் மாதிரி அப்படி ஒரு ஆயுள் தண்டனை காலம் அது. இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குதே. டைவர்ஸ் தான்ப்பா ஒரே வழின்னு வந்து நின்னு சொன்னாலே. அப்போ உடம்பு மட்டும் இல்ல மனசும் நடுங்கி போச்சே. விஷயம் தெரிஞ்சப்புறமும் சும்மா கேட்டுட்டு இருக்க பிடிக்கல. நானா கிளம்பித்தான் யமுனாவோட அப்பாவை சந்திச்சேன். அவங்க வீட்லயும் இந்த டைவர்ஸ் விஷயம் புயலை கிளப்பி இருக்குன்னு தெரிஞ்சதும் ஒரு விதத்துல அப்பாடான்னு கூட இருந்துச்சு. 2 பேரா போராடினா ஸ்ட்ரென்த் அதிகம் தானே. நந்தகோபால் ஃப்ரிட்ஜை திறந்து 4 குளிர்பான பாட்டில்களை எடுத்து வந்தார். ஆளுக்கொன்று கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை வைத்துக் கொண்டு உட்கார்ந்தார். நெஞ்சு படபடக்க அவள் மௌனமாயிருந்தாள். ஆகாஷ் யார் பக்கமும் திரும்பாமல் அப்படியே இருந்தான். நீலகண்டன் வெகு இயல்பாக கேட்டார். காதல்ல ஜெயிக்கிறதுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிறதா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா வெற்றி? சொல்லு ஆகாஷ். அப்பா, அது அது வந்து நான் சொல்றேன்ப்பா. அவரின் வலது கை அவன் தோளை இதமாக வருடி கொடுத்தது. வாழ்ந்து காட்டுறோம் பாத்தியா? 4 பேர் மெச்ச வாழ்ந்து காட்டுறோமே, அதான்ப்பா வெற்றி. 2 வீட்டையும் எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி குடித்தனம் ஆரம்பிச்சதுமே காதல் ஜெயிச்சிட்டோன்னு உங்க மண்டையில கனம் ஏற விட்டுட்டீங்க. அந்த கர்வத்துல கொஞ்சம் கொஞ்சமா நல்ல குணங்களை எல்லாம் இழந்துகிட்டே வந்துட்டீங்க. யமுனா, மனசு விட்டு சொல்லு, என்ன குறை உங்க 2 பேர்கிட்டயும்? நந்தகோபால் மகள் பக்கம் திரும்பினார். எதிரெதிரா இருக்கோம்பா. அப்ப வீடு உருப்பிட்டு இருக்கணுமேம்மா. திடுக்கிட்டாள். என்னப்பா சொல்றீங்க? எதிரெதிரா இருக்கோம் தானே சொன்ன, எதிரிகளா இருக்கோம்னு சொல்லலையே. 2ம் ஒண்ணு தானப்பா. நோ யமுனா, சரியா புரிஞ்சுக்கல நீ. எதிர் எதிர் துருவங்கள் தான் ஒண்ணு ஒண்ணு ஈர்க்கும் யமுனா. காந்த சக்தி இருக்கும். ஆண்மையும் பெண்மையும் இரு எதிர் எதிர் துருவங்கள். அதனாலதான் ஒண்ணு ஒண்ணு ஈர்த்துக்கிட்டு இருக்கும் காலம் பூரா. ஆணோட முரட்டுத்தனம் பொண்ணுக்கும், பெண்ணோட நளினம் ஆணுக்கும் என்னைக்கும் கவர்ச்சியான விஷயம்தான். நீங்க எதிரெதிரா இருக்கிறது ஆரோக்கியமான விஷயம்தான். எந்த விஷயமும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகணும் ஆகாஷ். நம்ம மனசு, பக்குவம், உணர்வுகள் இதெல்லாம் நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே போகணும். சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல்னு சின்ன சின்ன குணங்களை யாரு வந்து சொல்லி கொடுக்க முடியும்? பெத்தவங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு நீ உனக்கு நான் வாழ ஆரம்பிச்சிங்களே, அந்த வெறித்தனமான அன்பையே அவமானப்படுத்துறியா இப்ப நீங்க போட்ட கையெழுத்து? அம்மா யமுனா, பொண்ணு என்னைக்குமே பொண்ணா இருந்தா அது ஒரு தனி அழகுமா. தெய்வீக அழகு. கடவுள்னு சொல்லி பெண்களை வளர விடாம பண்ணிட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. தப்புமா. பொண்ணு ஒரு இன்றியமையாத துணை. ஆணுக்கு ஜஸ்ட் துணையாவே இருக்கவே நாங்க பிறவி எடுத்திருக்கோம் நீ கேட்கலாம். அப்படி பார்த்தா பொண்ணை ஏத்துக்கிட்டு காலம் பூரா அவ செஞ்சு போடுறத சாப்பிட்டுக்கிட்டு சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு சக்கையா நிக்கவா நாங்க பிறந்திருக்கோம்னு ஆம்பளையும் கேட்கலாமே. இல்லம்மா, போட்டா போட்டி விஷயம் இல்லை இது. ஆணின் அருமை தெரிஞ்ச பொண்ணு அவனை ஒருபோதும் பிரிய மாட்டா. பொண்ணோட பெருமை தெரிஞ்ச ஆணு அவளை கொடுமை செய்ய மாட்டான். பட்டறையில பூத்து கிடக்கிற ரோஜாவுக்கு எந்த பெருமையும் இல்ல. நந்தவனத்துல கிடக்கிற இரும்பு துண்டுக்கும் எந்த மதிப்பும் இல்ல. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும்பா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆரம்பத்துல எவ்வளவு சண்டைகள் தெரியுமா? எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ். 5 வருஷம் ஈகோ எஸ்டாப்ளிஷ் பண்றதுலயே போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தது இந்த ஞானோதயம். கணவன் மனைவிக்குள்ள என்ன பேதம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? அடிப்படையான அன்பு சங்கிலி நம்மள பிணைச்சிருக்கும் போது இந்த போலி கௌரவங்கள் எதுக்குன்னு எல்லா முகமூடிகளையும் கழட்டி போட்டோம் யமுனா. அப்புறம்தான் சுவாசமே சீராச்சு. சின்ன சின்ன தீங்குகளை பொருட்படுத்தாம விட்டுட்டா தானாவே அவை ஒண்ணும் இல்லாம போயிடும் ஆகாஷ். எங்க மேலதான் மேஜர் தப்பு. ஒரே குழந்தைங்கிறதுனால அளவுக்கு அதிகமான சுதந்திரமும் தைரியமும் கொடுத்துட்டோம். நிமிந்து நிக்க சொல்லி கொடுத்த மாதிரியே வளைஞ்சு போகவும் கத்து கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே முளைச்சிருக்காது. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமோ? பணமோ நகையோ காரோ இல்ல. அதெல்லாம் தானா தேடி வரும். இப்ப டெவலப் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் பெருந்தன்மையோட விட்டு கொடுக்கறது எப்படிங்கிறது தான். பாருங்க, எங்க யமுனா எப்படி வளைஞ்சு கொடுத்து அவனை வளைச்சு போட போறான்னு. நீங்க பாருங்க, எங்க ஆகாஷ் பொண்டாட்டிய சுத்தி சுத்தி வந்தா அவளை சுத்த வைக்கிறான்னு. மிஸ்டர் நீலகண்டன், சீத. நந்தகோபால் கிசுகிசுப்பான குரலில் கத்தினார்.
பால்கனி திரைச்சீலை மெல்ல ஆடியது. சற்றே இருள் கவிந்திருந்தது. தென்னை மர ஓலைகள் ஆர்வமாய் எட்டி பார்த்தன. ஆகாஷ் அவளை தன் தோள் மேல் சரித்து மெதுவாக தட்டி கொடுத்து கொண்டிருக்க, அவள் முதுகு மென்மையாய் விம்மியது. அந்த வயதான விழிகள் ஆனந்தத்தால் கலங்கின.